தாவுக்கு மகிமை துதிக்கணும். லேலுயா லேலுயா ஜெபம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் பரபிதாவே ஸ்தோத்திரம், நல்லவிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பாவிதாவே ஸ்தோத்திரம், நல்லவிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அன்புக்காக ஸ்தோத்திரம், இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம், மகா இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம், மன உருக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த மகிமையான ஜெவோடு பிரதிஷ்டை பண்டிகைக்காக ஸ்தோத்திரம், ஜெவோடு பிரதிஷ்டை பண்டிகை ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். நல்லவிதாவே அப்பாவிதாவே ஸ்தோத்திரம், எங்கள் விதாவே ஸ்தோத்திரம், அப்பாவிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லதாவே அளவில்லாத ஆசீர்வாதங்களை இந்த ஜெவோடு பிரதிஷ்டை பண்டிகை மூலமாக நம்முடைய ஜனங்கள் யாவரும் கட்டளை வேண்டிக் கொள்கிறோம். தாவே நல்லதாவே நம்முடைய ஆலயமாகிய பரிசுத்த ஆலயமாகிய பரிசுத்த ஜெவோட்டின் மூலமாக ஜனங்கள் அளவில்லாத ஆசீர்வாதம் அடைந்துள்ளதாக கிருபை செய்ய வேண்டிக் கொள்கிறோம். தாவே எங்கள் தாவே இந்த பிரதிஷ்டை பண்டிகை ஆராதனையில் பங்கு கொள்ள நீர் கிருபை செய்த அன்புக்காக ஸ்தோத்திரம். எத்தனையோ ஜனங்கள் கடந்த பிரதிஷ்டை ஆராதனை கண்டவர்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்ற போதிலும் அடியார்கள் இந்த நாளையும் தந்து, இந்த பண்டிகை நாளையும் தந்து, நல்லதாகவே இந்த பண்டிகை ஆராதனையும் தந்து, இந்த பண்டிகை ஆராதனை கலந்து கொள்ளவும் நல்லதாகவே உமனவகி வேண்டல் செய்யவும் கிருபை செய்த அன்புக்காக ஸ்தோத்திரம் நிறுத்துகிறோம். தாவே எங்கள் பிதாவே ஸ்தோத்திரம், அப்பா பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய ஜனங்கள் யாவரும் பரிசுத்த ஆலயமாக மாறும் பாக்கியத்தை அடைந்து கொள்ள சித்தம் கொண்டு நல்லதாகவே இந்த பரிசுத்த ஜெவோடு தந்த அன்புக்காக ஸ்தோத்திரம். சகல ஜனங்களும் பரிசுத்தவான்களாக பரிசுத்த சபையாராக உடைய பரிசுத்த ஆலயமாக மாறி நல்லதாகவே உமக்கேற்ற பரிசுத்த ஜனங்களாக காணப்படும்படியாக சித்தம் கொண்டு இந்த பரிசுத்தமான ஜெவோடனே தந்த அன்புக்காக ஸ்தோத்திரம். தாவே இந்த பரிசுத்தமான ஜெவோட்டின் பிரதிஷ்டை பண்டிகை தந்த அன்புக்காக ஸ்தோத்திரம். தாவே இந்த பண்டிகையின் மூலமாக உடைய ஜனங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிக்க வேண்டிக் கொள்கிறோம். தாவே யாவரும் உம்முடைய பரிசுத்த ஆலயமாக மாறும் மகிமையான பாக்கியசாலை மாறத்துவதாக கிருபை செய்ய வேண்டிக் கொள்கிறோம். தாவே இந்த பரிசுத்த ஜெபத்தின் மூலமாக யாவரும் பரிசுத்த ஆலயமாக மாறி பரிசுத்தவான்களாக மாறி பரிசுத்த ஜாதியாராக மாறி பல்லோராய் திருதான பாக்கியசாலைகளாக பிடைக்கத்ததாக கிருபை செய்ய வேண்டிக் கொள்கிறோம். தாவே எங்கள் பிதாவே ஸ்தோத்திரம், அப்பா பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பரிசுத்த ஜெபத்தை இன்னும் அதிகமாக மையப்படுத்தி மேன்மைப்படுத்தி உயர்த்த முடிய வேண்டிக் கொள்கிறோம். தாவே அதீதமான மகிமையும் அதீதமான மேன்மையும் அதீதமான உயர்வும் இந்த பரிசுத்தமான ஜெபத்தின் மூலமாக உண்டாகத்ததாக இறக்கஞ்ச விட வேண்டிக் கொள்கிறோம். தாவே திருநாத் அதீதமான மகிமை உண்டாகத்ததாக உங்களுடைய சபைக்கு அதீதமான மகிமை உண்டாகத்ததாக இந்த ஊழியத்தை அதீதமான மகிமை உண்டாகத்ததாக உலகத்தை அதீதமான மகிமை உண்டாகத்ததாக மேன்மை உண்டாகத்ததாக உயர்வு உண்டாகத்ததாக இந்த பரிசுத்த ஜெபத்தின் மூலமாக நீர் கிருபை செய்ய முடியாது கிரியை செய்ய முடியாது வேண்டிக் கொள்கிறோம். தாவே இந்த பரிசுத்த ஆலயமாகிய இந்த பரிசுத்த ஜெபத்தின் மூலமாக நீர் வல்லமையாக கிரியை செய்து உடைய வல்லமையை வெளிப்படுத்தி கிரியை செய்து உடைய வாக்குத்தத்தங்களை வெளிப்படுத்தி வாக்குத்தன் மூலம் கிரியை செய்து வல்லமையோட அதிகாரத்தோடு கிரியை செய்ய முடியாது வேண்டிக் கொள்கிறோம். தாவே எங்கள் தாவே ஸ்தோத்திரம், அப்பா தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய வாக்குத்தத்தல் வல்லமை உடைய வார்த்தையின் வல்லமை உடைய பரிசுத்த ஆலயத்தின் மூலமாக இந்த பரிசுத்த ஆலயமாகி ஜெபத்தின் மூலமாக வெளிப்படுத்துவதாக இறக்கஞ்ச விட வேண்டிக் கொள்கிறோம். தாவே உடைய பரிசுத்தமான திருவார்த்தைகளை நல்லதாகவே இந்த பரிசுத்த ஆலயத்திலிருந்து கொண்டு நீர் அறிவித்து கொண்டிருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். நல்லதாகவே இந்த ஆலயத்தை நீர் இந்த ஆலயமாகிய பரிசுத்த ஜெபத்தை நீர் பரிசுத்தப்படுத்தி நீரே உடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு பலமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். தாவே வல்லமையாக நீர் பேசி அறிவித்து கொண்டிருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். இந்த வல்லமையான செயலில் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். நல்லதாவே அப்பாதாவே ஸ்தோத்திரம். என் அதீதமான வல்லமையோடும் அதீதமான அதிகாரத்தோடும் அதீதமான மகிமையோடும் நல்லதாவே இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் வீற்றிருந்து இந்த பரிசுத்த ஜெபத்தில் வீற்றிருந்து இந்த பரிசுத்த ஆலயமாகிய ஜெபத்தில் வீற்றிருந்து கிரியை செய்ய வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே எங்கள் பிதாவே ஸ்தோத்திரம், அப்பா பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லமை வெளிப்படுத்தியாலும் வாக்குத்தங்களை நினைவு இருந்தாலும் வாக்குத்தமான ஆசீர்வாதம் ஏறாந்தாலும் கடலிட்டாலும் கர்த்தாவே நல்லதாகவே இந்த பரிசுத்த ஜெபடானது நல்லதாக அநேக ஆயிரக்கணக்கான ஆத்மாக்களுக்கு ஏராளமான ஆத்மாக்களுக்கு உலகத்தில் உள்ள ஆத்மாக்களுக்கு இந்த பிரயோஜனத்தை கொடுக்கிறதான பரிசுத்த ஆலயமாக பரிசுத்த ஜெபடாக காணப்படும்படியாக கிருபை செய்ய வேண்டிக் கொள்கிறதாவே ஜனங்கள் இந்த பரிசுத்த ஜெபத்தின் மகிமையை அறிந்து உணர்ந்து பரிசுத்தத்தை அறிந்து உணர்ந்து நல்லதாகவே மேன்மையான நம்முடைய ஆவிக்கிற அனுபவங்களை குறித்து அறிந்து உணர்ந்து
நல்லதாவே யாவரும் மேன்மை மகிமையான பாக்கியமான அனுபவங்களோடு ஆவிக்கிற அனுபவங்களோடு எழும்பத்ததாக இந்த பரிசுத்த ஆலயத்தின் மூலமாக இந்த பரிசுத்த ஜெபத்தின் மூலமாக கிரியை செய்ய வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, எங்கள் பிதாவே ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மகிமையான இந்த ஜெபத்தை நல்லதாவே நம்முடைய சத்திய சபைக்காக தந்த அன்புக்காக ஸ்தோத்திரம். நல்லதாவே நம்முடைய சத்திய சபைக்காக இந்த பரிசுத்தமான ஜெபத்தை தந்த அன்புக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்திய சபை அதீதமாய் இலங்கத்ததாக மேன்மையடையத்ததாக இந்த சத்திய சபையின் மேன்மை மகிமை விளங்கத்ததாக பரிசுத்த ஜெபத்தின் மூலமாக நீர் நம்முடைய சத்தியத்தை வெளிப்படுத்தி நம்முடைய மகா சத்தியத்தை வெளிப்படுத்தி கிரீசியமிட வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, எங்கள் பிதாவே ஸ்தோத்திரம். பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். சபை அதீதம் ஆசிரியை விட வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, பரிசுத்த ஜெபத்தை அதீதம் ஆசிரியை விட வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, நல்லதாவே இந்த பரிசுத்த ஜெபத்தின் மூலமாக இந்த வாக்குத்தங்கள் எல்லாவற்றையும் நினைவுகூர்ந்து வாக்குத்தன்படி கிரீசியமிட வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, ஆத்மாவை அதீதமாக சந்திக்கும்படியாய், ஆத்மாவை ரட்சிக்கும்படியாய், ஆத்மாவை அதீதமாக உயிர்ப்பித்து பரிசுத்தப்படுத்தி பல்லவராஜ்யத்தை ஆயத்தப்படுத்த வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, இந்த வல்லமையான கிரியைகள், உடைய பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகள், உடைய பரிசுத்தமான கிரியைகள் வல்லமையோடு அதிகாரத்தோடு இங்கு விளங்கத்ததாக கிருபை செய்ய வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, உடைய வல்லமை வெளிப்படுத்தி அதிகாரமான செயலை வெளிப்படுத்தி நல்லதாகவே உடைய திருவுள சித்தத்தை வெளிப்படுத்தி வல்லமையோடு அதிகாரத்தோடும் நல்லதாகவே இங்கு எழுந்தருளி கிரியை செய்ய வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, இங்கு வீட்டிலிருந்து கிரியை செய்ய வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, இங்கு உலாவி கிரியை செய்ய வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, நல்லதாகவே இங்கு காணப்படுகிறதான ஒவ்வொருவரையும் பேர் வேறாக தனித்தனியாக சந்திக்க வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, எல்லா ஆசீர்வாதங்களையும் ஏராளம் தாளமாக உடைய ஜனங்கள் கட்டளையிட வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, இக்கவர் ஆசீர்வாதங்களை ஏராளம் தாளமாக கட்டளையிட வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, இம்மைக்கும் மறுமைக்கேற்ற ஆசீர்வாதங்களை ஏராளம் தாளமாக கட்டளையிட வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, பரிசுத்த ஜெபத்தின் மூலம் வருவதான மகிமையான ஆசீர்வாதங்களை யாவரும் அடைந்து கொள்ள கிருபை செய்ய வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, குழந்தைகள் சிறிய பெரிய யாவரையும் அளவில்லாமல் அதிகமாக ஆசீர்விட வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, எங்கள் பிதாவே ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பரிசுத்தமான ஜெபத்தை எங்கள் அடையாள தந்த அன்புக்காக ஸ்தோத்திரம். அளவில்லாமல் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். இன்னும் அளவிட முடியாத ஆசீர்வாதங்களை ஏராளந்தாளமாய் கட்டளையிட்டு கிரியை செய்ய வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, ஆத்மாவை அதிகமாக சந்திக்கும்படியாய், ஆத்மாவை அதிகமாக ரட்சிக்கும்படியாய், ஆத்மாவை அதிகமாக பரிசுத்தப்படுத்தும்படியாய், ஆத்மாவை அதிகமாக பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணும்படியாய், ஆத்மாக்களை அதிகமாக உடைய பரிசுத்தமான சபையிலே சபையாராக சேர்த்துக்கொள்ளும்படியாய் நல்லதாவே நீர் வல்லமையோட அதிகாரத்தோடும் கிரியை செய்ய வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, எங்கள் பிதாவே ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பரிசுத்த ஜெபத்தின் மூலமாக இந்த திருநாமத்தை அதிகமாக மயப்படுத்தியலும் திருவாக்கு தந்தங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றியலும் அற்புதங்கள் அடையாளங்கள் வெள்ளத்தை இடப்பித்தலும் நோய்களை குணமாக்கி சாசுகளை துரத்தியலும் நோயோடு வியாதியோடு காணப்பட்ட யாவருக்கும் நல்ல சுகத்தையும் வெள்ளத்தையும் ஆறுதலையும் கட்டளையிட்டலும் எங்கள் பிதாவே ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். பேர் சாசன் கட்டுகள் இருந்தும் விட்டுவித்தலும் எங்கள் பிதாவே ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா தடைகளையும் நீக்கியலும் எல்லா பிரதிகளும் அகற்றியலும் திருநாமத்தை அதிகமாக மேம்படுத்தியலும் எல்லா தடைகளையும் நீக்கி ஏராளமான ஆத்மாக்களை திருச்சனையிலேயே கூட்டி சேர்த்தாலும் வல்லமையோடும் அதிகாரத்தோடும் கிரியை செய்யலும் எல்லா தடைகளையும் நீக்கியலும் குழந்தைகள் சிறிய பெரிய யாவரையும் ஆசீர்வதித்தலும் அற்புதங்கள் அடையாளங்கள் பலத்தை நடப்பித்தலும் இந்த வாக்குதான் எல்லாவற்றையும் நிறைவேற்றியலும் யார் மேலும் கிருபையார் இறக்குவார் அன்பார் தயவாயிரும் மீட்பர் இயேசு நாமத்தில் ஜபங்களும் அன்புள்ள பரபிதாவே ஆமென். தாவுக்கு மகிமை துதின மகிமை லேலுயா லேலுயா ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே துதிக்கிறோம், இயேசுவை துதிக்கிறோம், தாவை துதிக்கிறோம். லேலுயா சென்னிட்டும்பா பாட்டு. வாரும் தேவா எங்கள் மத்தியில் Amen.
லேலுயா ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம், நல்ல பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அன்புக்காக ஸ்தோத்திரம், இரத்துக்காக ஸ்தோத்திரம், மகா இரக்கங்களுக்காக மன உருக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த ஜெபவீடு பிரதிஷ்டை பண்டிகையாக ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த ஆலயமாகிய பரிசுத்த ஜெபவீட்டின் பிரதிஷ்டை பண்டிகை ஆராதனைக்காக ஸ்தோத்திரம் பிதாவே. இந்த ஆராதனையை அடையாளம் காண இந்த ஆராதனையில் பங்கெடுக்க இந்த கிருபை செய்த அன்புக்காக ஸ்தோத்திரம் பிதாவே. கடந்த வருஷத்தில் இந்த பண்டிகையை கண்ட எத்தனை பேர் உலகத்தை விட்டு கடந்து சென்ற போதிலும் அடியார்கள் காணவும் நல்லதாகவே இந்த பண்டிகை ஆராதனையில் பங்கு வரவும் ஆராதிக்கவும் கிருபை செய்த அன்புக்காக ஸ்தோத்திரம் பிதாவே. இந்த பிரதிஷ்டை பண்டிகை ஆராதனை மூலமாக ஜெபவீடு பிரதிஷ்டை பண்டிகை ஆராதனை மூலமாக அளவில்லாத ஆசீர்வாதங்களை உடைய ஜனங்கள் கட்டளை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஜனங்கள் அளவில்லாமல் ஆசைப்படுத்ததாக நல்லதாகவே இறக்கஞ்சி விட வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. இந்த ஜனங்களோடு நீர் உடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு பேசும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. பரிசுத்த ஜெபவீடு பண்டிகை மூலம் வருவதான மகிமையான ஆசீர்வாதங்களை யாவரும் அடைந்து கொள்ளத்ததாக அதற்கென்று நீர் பேசும்படியாய் அதற்கென்று நீர் கிரியை செய்ய வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. இந்த பரிசுத்த ஆவியான மூலமாக பரலோகத்திலிருந்து இந்த ஜீவ வார்த்தைகளை நல்ல பிதாவே உடைய ஜனங்களோடு பேசும்படியாய் இந்த ஜனங்களோடு பேசி இடைவிட்டு கிரியை செய்ய வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. எல்லா தடைகளையும் நீக்கி எல்லா பிரதிகளும் ஆற்றி போட முடியாது வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. இந்த திருச்செல்லியில் காணப்படுகிறதான யாவரையும் அளவில்லாமல் அதிகமாக ஆசிரியமிட வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. பேதையாகிய தூசியாகிய கந்தையாகிய துடைத்து போடுகிற அழுக்கை போல காணப்படுகிறதான அடியான் மேல் நீர் அதீதமாய் கிருபையாக இருந்தாலும் இரக்கமாக இருந்தாலும் அடியானை அதீதமாக பலப்படுத்திகளும் சக்திப்படுத்திகளும் இந்த பலத்த கருத்தில் உபயோகப்படுத்திகளும் திருநாமத்தை ஏற்படுத்திகளும் திருவார்த்தையில் பேசி அறிவித்தலும் அளவில்லாத ஆசீர்வாதங்களை உடைய ஜனங்களை யாவரும் கட்டளையிட்டலாம். அற்புதங்கள் அடையாளங்கள் பலத்தை நடப்பித்தரலாம். இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றியலும் எல்லா தடைகளையும் எல்லா பிரதிகளும் அகற்றியலும் குழந்தைகள் சிறியோர் பெரியோர் யாவரையும் ஆசீர்வித்தரலாம். அற்புதங்கள் அடையாளங்கள் பலத்தை நடப்பித்தரலாம். யாவர் மேலும் கிருபையார் இரக்குமாறு அன்பார் இருந்தாய் வாரும். மேல்பர் இயேசு நாமத்தில் ஜெபங்களும் அன்புள்ள பரமபிதாவே ஆமென். தாவுக்கு மகிமை துதியான மகிமை. லேலுயா ஸ்தோத்திரம், லேலுயா ஸ்தோத்திரம். ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவரையும் துதிக்கிறோம், இயேசுவையும் துதிக்கிறோம், பிதாவையும் துதிக்கிறோம். லேலுயா ஸ்தோத்திரம். 2 Corinthians 6:16 தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்களே. லேலுயா ஸ்தோத்திரம், லேலுயா ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆலயமாகிய பரிசுத்தமான ஜெபவீடு எதற்காக தேவன் தந்திருக்கிறார்? பரிசுத்த ஆலயமாகிய ஜெபவீடு பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஆலயம் ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஜெபவீடு என்றதான பெயர் பெறும் என்று ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு முன்னதாக பேச அறிவித்திருந்தார். ஆலயமே ஜெபவீடாக மாறினது. ஆலயம்தான் என்ன? ஜெபவீடாக மாறினது. இந்த பரிசுத்தமான ஆலயம் அல்ல பரிசுத்தமான ஆலயமாகிய ஜெபவீடு ஏற்காக தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆலயமாகிய ஜெபவீடு ஏற்காக மனுமக்களுக்காக விதமாக தேவனால் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகல ஜனங்களும் அவருடைய ஜனங்களாய் மாறும்படியாக, சகல ஜனங்களும் அவருடைய பரிசுத்த ஆலயமாக மாறும்படியாக, சகல ஜனங்களும் ஜீவனுள்ள தேவன் தங்கும் பரிசுத்த ஆலயமாக மாறும்படியாகவே இந்த ஜெப ஆலயம் என்பதாகும், அல்ல இந்த ஜெப வீடு என்பதாகும். யாவரும் பரிசுத்தமான ஆலயமாக மாற வேண்டும், ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக மாற வேண்டும். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரக ஆராதனைக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. தேவ ஆலயத்தில் விக்கிரகங்களை வைக்கக்கூடாது, விக்கிரகங்களை வைத்து நமஸ்கரிக்கவும் கூடாது.
எந்த விதமான சம்பந்தம் இல்லாத காரியமாகும். தேவனுடைய ஆலயத்துக்கு விக்கிரகங்களுக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை, சம்பந்தமும் இல்லை, ஐக்கியமும் இல்லை. தேவனுடைய ஜனங்கள் விக்கிரக ஆராதனைக்கு விலை ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய ஜனங்கள் விக்கிரக ஆராதனைக்கு விலை ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய ஜனங்கள் விக்கிரகங்களை வைத்து ஆராதிக்கவும் கூடாது. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்கள் எந்த விதமான சம்பந்தமோ தொடர்போ இல்லை. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 1-2 கொரிந்தியர் 6:16. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? அவருடைய ஜனங்களுக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார். அவருடைய ஜனங்களுக்குள்ளே சஞ்சரிக்க விரும்புகிறார். அவருடைய ஜனங்களுக்குள்ளே உலாவ விரும்புகிறார். தேவனுடைய ஜனங்களாக, தேவனுடைய பிள்ளைகளாக அவர்கள் காணப்பட வேண்டிய அவசியம். தேவன் தங்கும் வாசஸ்தலமாக, தேவன் வாசம் பண்ணும் வாசஸ்தலமாக தேவனுடைய ஜனங்கள் மாறி தேவனுடைய ஜனங்களாக அவர்கள் காணப்பட வேண்டிய அவசியமாகும். அவர் அவர்களுக்கு தேவனாகவும் காணப்பட வேண்டிய அவசியமாகும். அப்பொழுது இவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம் என்றுதான் அனுபவத்தோடு காணப்படுவார்கள். ஆண்டவர் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணவும், அவர்களுக்குள்ளே உலாவவும், அவர்களுக்குள்ளே தங்கவும் தக்கதான பரிசுத்தமான அனுபவத்தோடு காணப்படுகிறவர்கள் அவருடைய ஜனங்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு அவர் தேவனாக இருக்கிறார். அவ்விதமான அனுபவத்தோடு காணப்படுகிறவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக காணப்படுகிறார்கள். யாவரும் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக காணப்படுவதே ஆண்டவர் விரும்புகிறார். ஆருக்கென்றுதான் இந்த பரிசுத்த ஜெபவீடாகிய பரிசுத்த ஆலயத்தையும் தந்திருக்கிறார். ஆண்டவர் என்ன செய்கிறவர்? ஜனங்களை ஜீவனுள்ள தேவன் தங்கும் பரிசுத்த ஆலயமாக மாற்றுகிறவர், ஆசீர்வதிக்கிறவர், மாற்றி ஆசீர்வதிக்கிறவர். பாவிகளாய் காணப்படுகிறதான ஜனங்கள் பாவத்தையும் பாவ வழி விட்டு விலகி அவருடைய பரிசுத்தமான ஜெப வீட்டில் வந்து, அவருடைய பரிசுத்தமான ஆலயத்தில் வந்து பாவத்தை விட்டும் பாவ வழி விட்டு மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்காக, பாவத்தின் விடுதலையாக ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணி பாவ மன்னிப்பை ரட்சிப்பை அடைந்து கொண்டு ஆவியினாலே மறுபடியும் பிறக்கிறதான அனுபவத்தை அடைந்து ஆவிக்கிறவளா மாறி உலகத்திலே ஆவிக்கிறவளா வாழும்போது இவர்கள் ஜீவனுள்ள தேவன் தங்கும் ஆலயமாக மாறுகிறார்கள். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன வாசிக்கிறோம்? யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன வாசிக்கிறோம்? மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும். ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும், மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமா இருக்கும். ஆவிக்கிறவளாக பிறப்பது அவசியம். ஆவிக்கிறவளாக தேவனுடைய ஆவியினாலே பிறப்பது அவசியம். ஆவிக்கிற பரிசுத்த ஜனங்களாக பிறப்பது அவசியம். அல்லது ரட்சிக்கப்படுவது அவசியம். அல்லது மறுபடியும் பிறப்பது அவசியம். தேவன் தங்கு ஆலயமாக மாற வேண்டுமானால் இவர்கள் ஆவிக்கிறவளாக பிறப்பது அவசியம். ஆவியினாலே பிறப்பது அவசியம். மறுபடியும் பிறப்பது அவசியம். அல்லது ரட்சிப்பை சொந்தமாகிக் கொள்வது அவசியம். ரட்சிக்கப்படுவது அவசியம். மறுபடியும் பிறக்கிறதான அனுபவம் என்றால் என்ன? பூர்ணமான ரட்சிப்பை அடைந்து கொள்கிறதான அனுபவம். பூர்ணமாக இவர்கள் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை அடைந்து கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை அடைந்து கொண்டால் மாத்திரம்தான் தேவன் இவர்களுக்குள்ளே தங்கி வாசம் பண்ண முடியும். ரட்சிப்பென்றால் என்ன? பாவத்தின் விடுதலை. பாவத்தின் விடுதலையாகிய ரட்சிப்பை இவர்கள் அடைந்து கொண்டால் மாத்திரம்தான் தேவன் இவர்களுக்குள்ளே தங்க முடியும், இவர்களுக்குள்ளே வாசம் பண்ண முடியும், இவர்களுக்குள்ளே உலாவ முடியும், இவர்களுக்குள்ளே இருந்து கிரியை செய்ய முடியும்.
இவர்களுக்கு ஆண்டவர் தேவனாக இருக்க முடியும், அவர்களும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக காணப்பட முடியும். அப்பொழுதுதான் இவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக மாற முடியும். பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் மனுமக்களுக்குள்ள என்ன செய்கிறவர்? வாசம் பண்ணுகிறவர், தங்குகிறவர், கிரியை செய்கிறவர். அவருடைய பாவங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து விடுவித்து ரட்சித்து அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ரட்சித்து பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த ஆலயமாக மாற்றி ஜீவனுள்ள தேவன் தங்கும் பரிசுத்த ஆலயமாக அவளை மாற்றி ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். தேவன் எங்கே இருக்கிறார்? தேவன் தம்முடைய பரிசுத்தமான ஆலயத்தில் இருக்கிறார் என்பதாக ஆபகு தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20 வாசிக்கிறோம். ஆபகு தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20 என்ன வாசிக்கிறோம்? கர்த்தரோ என்றால் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். பூமி எல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாய் இருக்க கடவுது. லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்கே இருக்கிறார்? அல்ல தேவன் எங்கே இருக்கிறார்? தேவன் எங்கே வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார்? கர்த்தர் எங்கே வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார்? தம்முடைய பரிசுத்தமான ஆலயத்தில், பரிசுத்த ஆலயத்தில் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். பரிசுத்தமான ஆலயமாகிய பரிசுத்தமான இடத்தில், பரிசுத்த ஆலயமாகிய பரிசுத்தமான ஜெப வீட்டில் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார், தங்குகிறவராக இருக்கிறார். அவருடைய ஜனங்களையும் பரிசுத்தப்படுத்தி அவருடைய ஜனங்களை மறுபடியும் அவர்களை ரட்சித்து அவர்கள் மறுபடியும் பிறந்ததான ஆவிக்கிற அனுபவத்தை கொடுத்து அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்களுக்குள்ளேயும் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஜனங்களை அவருடைய பரிசுத்தமான ஆலயமாக மாற்றி அவர்களுக்குள்ளேயும் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். கர்த்தரோ என்றால் தம்முடைய பரிசுத்தமான ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய பரிசுத்தமான ஆலயத்தில் இருக்கிறார், பரிசுத்தமான ஜெப வீட்டில் இருக்கிறார். பரிசுத்தமான இடத்தில் தான் பரிசுத்தமான தேவன், பரிசுத்தமான நம்முடைய ஆண்டவர், பரிசுத்த ஆண்டவராகிய கிறிஸ்து வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அவர் மகா பரிசுத்தமானவர். ஆகவே பரிசுத்தமான இடத்தில் அவர் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். பரிசுத்தமான ஆலயத்தில் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். பரிசுத்தமான ஜெப வீட்டில் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அவருடைய ஜனங்களை பாவசால கேடில் விடுவித்து பரிசுத்தப்படுத்தி அவர்களுக்கு உள்ளேயும் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அவர்களுக்குள்ளே தங்கியிருந்து அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே இருந்து கிரியை செய்கிறவராகவும் இருக்கிறார். அதற்கென்று அவருடைய ஜனங்களை ஆவியினாலே பிறக்க செய்கிறார், அல்லது மறுபடியும் பிறந்த அனுபவமாகிய ரட்சிப்பை அவர்களை கொடுக்கிறார். அவளை ரட்சிப்பை கொடுத்து அவர்களுக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். வெறும் ரட்சிப்பை மாத்திரமல்ல, அவளை பரிசுத்தப்படுத்தி அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1 வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூர்ணப்படுத்த கடவோம். எப்படி? மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூர்ணப்படுத்த வேண்டுமா? ஆண்டவர் ஒருவனுக்குள்ளே அல்லது ஒருத்தியுள்ளே வாசம் பண்ண வேண்டுமானால் மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுத்தமும் நீங்க. அசுசி என்றால் அசுத்தம். மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான, சரீரத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் எல்லா அசுத்தமும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவத்தோடு பூர்ணப்படுத்தி கொண்டு உலகத்திலே ஜீவிக்க வேண்டும். அதற்கு தம்முடைய மகிமையான வாக்குத்தத்தங்களை கட்டளையிட்டிருக்கிறார். ஆகவே என்ன செய்ய வேண்டும்? மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுத்தமும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவத்தோடு பூரணப்படுத்தி கொண்ட அனுபவத்தோடு காணப்பட வேண்டும். அப்போதுதான் தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுவார்.
தேவன் நமக்குள்ளே தங்குவார், தேவன் நமக்குள்ளே வீற்றிருப்பார், தேவன் நமக்குள்ளே உலாவுவார். தேவன் தங்கு வாசஸ்தலமாக நாம் காணப்பட முடியும். நாமே தேவ ஆலயமாக விளங்க முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாமே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக காணப்பட முடியும். மாம்சத்திலும் ஆவியிலும் அசுத்தத்தோடு காணப்படுகிறவர்களோடு ஆண்டவர் வாசம் பண்ணுகிறவர் அல்ல. மாம்சத்திலும் ஆவியிலும் அசுசி அல்ல அசுத்தமான அனுபவத்தோடு, தீட்டுப்பட்டதான அனுபவத்தோடு, அசுத்தமான அனுபவத்தோடு, அருவருப்பான அனுபவத்தோடு காணப்படுகிறதான ஜனங்களுக்குள்ளே காணப்படுகிறவர்களுக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறவர் அல்ல. மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுத்தமும் நீங்கும்படியாக நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஆண்டவர் அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கிறார், பரிசுத்த ஆவியினால் கழுவி சுத்திகரிக்கிறார், பரிசுத்த வசனத்தினால் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறார், பரிசுத்த நாமத்தினாலும் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமத்தினாலும் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறார், பரிசுத்த இரத்தத்தினாலும் கழுவி சுத்திகரிக்கிறார், பரிசுத்த ஆவியினாலும் கழுவி சுத்திகரிக்கிறார், பரிசுத்த வசனத்தினாலும் சத்திய வசனத்தினாலும் நம்மை கழுவி சுத்தமாக்குகிறார். மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான அசுத்தமெல்லாம் நீங்கி சுத்தமான அனுபவத்தை நாம் அடைய வேண்டும். மாம்சத்திலும் ஆவியிலும் மாத்திரமல்ல, ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் உள்ளதான அசுசி நீங்க நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். 1 தெசலோனிக்கர் 5:23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றாயிருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் பரிசுத்தமடைந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகை வரையிலும் குற்றமற்றதாக காக்கப்பட வேண்டிய அவசியம். ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் பரிசுத்தமடைய வேண்டும். ஆவியில் உள்ள அசுசி நீங்க வேண்டும், ஆத்மாவில் உள்ளதான அசுசி நீங்க வேண்டும், சரீரம் அல்லது மாம்சத்தில் உள்ளதான அசுசி நீங்க வேண்டும். நீங்கி முற்றிலும் பரிசுத்தமான அனுபவத்தை அடைய வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் மனுமக்களுக்குள்ளே வாசம் பண்ண முடியும், மனுஷருக்குள்ளே வாசம் பண்ண முடியும். ஆவி பரிசுத்தமடைய வேண்டும், ஆத்மா பரிசுத்தமடைய வேண்டும், சரீரம் பரிசுத்தமடைய வேண்டும். மாம்சமும் அல்லது சரீரமும் ஆவியும் ஆத்மாவும் எல்லாம் முற்றிலும் பரிசுத்தமான அனுபவத்தை அடைந்தால் மாத்திரம்தான் ஆண்டவர் அவர்களோடு வாசம் பண்ண முடியும். ஆவியில் உள்ள அசுசி அல்ல அசுத்தமும் நீங்க வேண்டும், ஆத்மாவில் உள்ளதான அசுசி அல்ல அசுத்தமும் நீங்க வேண்டும், சரீரத்தில் உள்ளதான அசுசி அல்ல அசுத்தமும் நீங்க வேண்டும். எல்லா அசுத்தமும் நீங்கி நாம் நம்மை சுத்திகரித்து கொண்ட அனுபவத்தோடு காணப்பட்டால் மாத்திரம்தான் ஆண்டவர் நம்மோடு வாசம் பண்ண முடியும், நமக்குள்ளே வாசம் பண்ண முடியும், நம்மோடு தங்க முடியும், நம்மோடு உலாவ முடியும், நம்மோடு உறவாட முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் அவருடைய ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக காணப்பட முடியும். நாம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக காணப்பட முடியும். பரிசுத்தமான அனுபவத்தை அடைந்து இந்த உலகத்திலே வாழ வேண்டும். பரிசுத்தமான அனுபவத்தோடு நாம் காணப்படும் போது ரட்சிக்கப்பட்டால் மறுபடியும் பிறந்த ஆவிக்கிற அனுபவத்தை அடைந்து இன்னும் ஆவி ஆத்மா சரீரம் முழுதும் பரிசுத்தமான அனுபவத்தை அடைந்து காணப்படும் போது மாத்திரம்தான் தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணவும் நமக்குள்ளே உலாவவும் நம்மோடு இருந்து கிரியை செய்யவும் முடியும். மற்றபடி தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ண மாட்டார், நமக்குள்ளே இருந்து கிரியை செய்ய மாட்டார், எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆகவே முற்றிலும் ஆவி ஆத்மா சரீரம் முழுதும் பரிசுத்தமான அனுபவத்தை அடைந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின்
வருகை நாள் மட்டும் பரிசுத்தமாகுதலை நாம் சொந்தமாய் கொண்ட அனுபவத்தோடு, முற்றிலும் பரிசுத்தமான அனுபவத்தோடு காணப்பட வேண்டியது அவசியம். இயேசு கிறிஸ்துவின் வருகை வரையிலும், திரு வருகை வரையிலும் நாம் பரிசுத்தமான அனுபவத்தோடு காணப்பட வேண்டிய அவசியம். குற்றமற்ற பரிசுத்தவான்களாக காணப்பட வேண்டிய அவசியம். ஆவி முதலாவதாக பரிசுத்தமாக வேண்டும். ஆவி முதலாவதாக சுயத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், சுயக்கிரியிலிருந்து விடுதலை பெற வேண்டும், சுய விருப்பத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். ஆவி முதலாவதாக, ஆவி மனுஷனுடைய ஆவி என்ன செய்கிறது? தன்னுடைய விருப்பம் போல நடக்க வைக்கிறது, விரும்பினபடியே நடக்க வைக்கிறது ஆவி. அப்படிப்பட்ட ஆவி நீங்கி தேவ சித்தத்தை மாத்திரம் நடப்பிக்கிற ஆவியாக அது மாறும்போதுதான் இந்த ஆவி சுத்தமடையும். தேவ சித்தத்தை நடப்பிக்கிற ஆவியாக, தேவ சித்தத்தை கை கொள்ளுகிற ஆவியாக, தேவனு விருப்பமானதை மாத்திரம் நடப்பிக்கிற ஆவியாக, தேவன் விரும்புகிறதை மாத்திரம் நடப்பிக்கிற ஆவியாக, தேவனுடைய விருப்பத்தையே நிறைவேற்றுகிற ஆவியாக காணப்படும் போதுதான் இந்த ஆவி என்ன செய்கிறது? சுத்தமாகிறது. தனது மனசு மாம்சம் விரும்பினபடி நடக்கும்போது ஆவி சுத்தமாகிறது இல்லை. மனுஷர்களுக்குள்ளே காணப்படுவதான ஆவி சுத்தமாகிறது இல்லை. தனது மனசு மாம்சம் விரும்பினபடி நடக்கிறதான ஆவி சுத்தமடைகிறதில்லை. அந்த ஆவியின் அசுசி நீங்குகிறது இல்லை. தன்னுடைய மாம்சம் விரும்பினபடி நடக்கிறதான மனுமக்களுடைய ஆவி சுத்தமாகிறது இல்லை, பரிசுத்தமாகிறது இல்லை. தேவ சித்தத்தின்படி நடக்கிறதான ஆவி, தேவனுடைய விருப்பத்தின்படி நடக்கிறதான ஆவி, தேவனுடைய சித்தத்தை நடப்பிக்கிறதான ஆவி, தேவனுடைய தீர்மானத்தை கை கொண்டு நடக்கிறதான ஆவிதான் அசுசி நீங்க சுத்திகரிக்கப்படுமே ஒழிய தங்களது மனசு மாம்சம் விரும்பினபடி நடக்கிறதான ஆவி சுத்தமடைகிறது இல்லை, பரிசுத்தமடைகிறது இல்லை. அந்த ஆவியின் அசுசி நீங்குகிறது இல்லை. மாம்சத்தில் உள்ளதான அசுசி, ஆவியில் உள்ளதான அசுசி, ஆத்மாவில் உள்ளதான அசுசி முற்றிலும் நீங்க வேண்டும். தேவ சித்தத்துக்கு மாறாய் காணப்படுகிறதான எந்த ஆவியும், யாருக்குள்ளே காணப்படுகிறதான ஆவியும் பரிசுத்தமடைகிறது இல்லை. தேவ சித்தத்தை ஒப்பு கொடுத்து தேவ சித்தத்தின்படியே நடக்கிறதான ஆவி மாத்திரம்தான் பரிசுத்தமான அனுபவத்தை அடையும், அசுசி நீங்கிற அனுபவத்தை அடையும், அசுத்தம் நீங்கிற அனுபவத்தை அடையும். அசுத்தங்கள் எல்லாம் நீங்கி பரிசுத்தமான அனுபவத்தோடு இந்த உலகத்திலே வாழும் பாக்கியத்தோடு காணப்படும். தங்களை சுய விருப்பத்தின்படி நடக்கிறவர்கள் அநேகர் உண்டு, மனசு மாம்சம் விரும்புகிற நடக்கிறவர்கள் அநேகர் உண்டு. தங்கள் விருப்பத்தின்படி நடக்கிறவர்கள், சுய விருப்பத்தின்படி நடக்கிறவர்கள், சொந்த விருப்பத்தின்படி நடக்கிறவர்கள், அதெல்லாம் தேவனுடைய விருப்பத்துக்கு மாறானது. தங்களது விருப்பம் தேவனுடைய விருப்பத்துக்கு மாறானது, தங்களுடைய எண்ணம் தேவனுடைய எண்ணத்துக்கு மாறானது. தாங்கள் செய்கிறதான காரியங்கள் அநேகம் தேவனுடைய சித்தத்துக்கு மாறானவைகள், தேவனுடைய விருப்பத்துக்கு மாறானவைகள், தேவன் விரும்பாதவைகள், தேவனால் விரும்பப்படாதவைகள். தேவன் அதையெல்லாம் வெறுக்கிறார், தேவன் அதையெல்லாம் அருவருக்கிறார். அவைகளெல்லாம் என்ன? தேவனுடைய விருப்பத்துக்கு மாறானது, தேவனுடைய சித்தத்துக்கு மாறானது, தேவனுடைய தீர்மானத்துக்கு மாறானது. தேவனுடைய தீர்மானத்துக்கு மாறான அனுபவத்தோடு, தேவனுடைய விருப்பத்துக்கு மாறான அனுபவத்தோடு, தேவனுடைய எண்ணத்துக்கு மாறான அனுபவத்தோடு காணப்படுகிறதான எந்த ஆவியும், எந்த மனுஷனுடைய ஆவியும், எந்த மனுஷனுடைய ஆவியும் ஒருபோதும் தீட்டு நீங்க சுத்தமாகிறது இல்லை. ஆவியின் அசுசி நீங்குகிறது இல்லை, ஆவியின் அசுத்தம் நீங்குகிறது இல்லை. எந்த மனுஷனுடைய ஆவி தேவ சித்தத்தை கீழ்ப்படிந்து தேவ சித்தத்தை கட்டுப்பட்டு தேவ சித்தத்தை நடக்குமோ அந்த ஆவி மாத்திரம்தான் தீட்டு நீங்க சுத்தமாகும், தீட்டு நீங்க பரிசுத்தமாகும். அந்த ஆவியின் அசுசி நீங்கும், அசுத்தமெல்லாம் நீங்கி இயேசு கிறிஸ்துவின் வரியை கேட்டதான ஆயத்தத்தோடு காணப்படும். இந்த மனுஷனுடைய ஆத்மாவும் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தமான அனுபவத்தை அடைய வேண்டும். ஆத்மாவின் கேடும் அசுத்தம் நீங்கி சுத்தமான அனுபவம் அடைய வேண்டும்.
ആത്മാവിലുള്ളതാന അസുസി നീങ്ങി ആത്മാവ് സുത്താങ്കമടയ വേണ്ടും, சுத்தமடைய வேண்டும். ஆத்மாவின் அசுசி நீங்க வேண்டும். ஆத்மா அசுசி அடைந்து காணப்படுகிறது. ஆத்மா அசுசி அடைந்து நரகத்து ஏதுவானதாக காணப்படுகிறது. ஆத்மா அசுசி அடைந்து அசுத்தமடைந்து நரகத்து ஏதுவானதாக காணப்படுகிறது. நியாய தீர்ப்பு ஏதுவானதாக காணப்படுகிறது. ஆவியின் அசுத்தம் மாத்திரமல்ல, ஆத்மாவின் அசுத்தமும் நீங்க வேண்டும். ஆத்மா அசுசி அடைந்து நியாய தீர்ப்பு நரகத்தை ஏற்ற நிலைமையிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டுமானால் மனுஷனுக்குள்ளே காணப்படுகிறதான இருதயம் சுத்தமடைய வேண்டும். இருதயம் பரிசுத்தமடைய வேண்டும். கலாத்தியர் நிருபம் 4:6 என்ன வாசிக்கிறோம்? கலாத்தியர் நிருபம் 4:6. மேலும் நீங்கள் புத்திரராயிருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆண்டவர் அவருடைய ஆவியை, குமாரனுடைய ஆவி என்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியை இருதயத்திலே அனுப்பி இருதயத்தை பரிசுத்தமாக்க வேண்டும். இருதயம் பரிசுத்தமாக வேண்டும். மனம் புதிதாக வேண்டும் என்பதாக ரோமர்கள் 12 வாசிக்கிறோம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ரோமர்கள் 12 2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். மனம் புதிதாக வேண்டும். மனம் புதிதாக வேண்டும். இருதயம் புதிதாக வேண்டும். இருதயத்தில் உள்ள அசுசி நீங்க வேண்டுமானால் இருதயம் புதிதாக வேண்டும். இருதயம் திரளான கேடல் நீங்க வேண்டும். ஆண்டவர் அவருடைய ஆவியினாலே அவருடைய மனுஷனுடைய இருதயத்தை கழுவி சுத்தமாக்க வேண்டும். உள்ளத்திலே புதிதான ஆவி உண்டாக வேண்டும். பழைய ஆவி, பாவம் செய்கிறதான ஆவி நீங்கி, அது மாத்திரமல்ல பழைய இருதயமும் நீங்க வேண்டும். பழைய ஆவி அல்ல பாவம் செய்கிறதான ஆவியெல்லாம் நீங்கி புதிதான ஆவி உண்டாகி புதிதான இருதயமும் உண்டாக வேண்டும். உள்ளம் புதிதாக வேண்டும். மனம் புதிதாக வேண்டும். ஆண்டவர் அந்த புதிதான இருதயத்திலே அவருடைய பரிசுத்த ஆவியை அனுப்பி இருதயத்தை பரிசுத்தமாக்க வேண்டும். இருதயம் தான் மகா கேடுள்ளது, மகா தெருக்குள்ளது. சகல கேடுகளும் சகல அந்தரங்கங்களும் இருதயத்துக்குள்ளே இருந்து உண்டாகிறது. வேசித்தனங்களும் விபச்சாரங்களும் குட்டிகளும் பெரியகளும் களியாட்டுகளும் வேண்டாத்தனங்கள் எல்லாம் இருதயத்துக்குள்ளே இருந்து உண்டாகிறது. பொய்கள், களவுகள், ஏமாற்றுகள், சதிவுகள், வஞ்சகங்கள், புறங்கூறுதல்கள், வேசித்தனங்கள், விபச்சாரங்கள், விக்கிரக ஆராதனைகள், பில்லி சூனியங்கள், கொலைகள், வெறிகள், களியாட்டு எல்லா பாவங்களும் இதயத்துக்குள்ளே இருந்தான் உண்டாகிறது. ஆகவே இந்த இருதயம் புதிய இருதயமாக மாற வேண்டும். இந்த பழைய இருதயம், பாவ இருதயம் நீங்கி புதிதான இருதயம் உண்டாக வேண்டும். புதிய இருதயமாகிய புதிய மனம் உண்டாக வேண்டும். புதிய மனம் அல்ல புது இருதயம் உண்டாக வேண்டும். மனம் புதிதான அனுபவத்தை அடைய வேண்டும். அடைய இருதயம் பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தமான அனுபவத்தை அடைய வேண்டும். இருதயம் பரிசுத்த ஆவியினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமான அனுபவத்தை அடைய வேண்டும். ஆவியும் பரிசுத்த ஆவியினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமான அனுபவத்தை அடைய வேண்டும். பழைய ஆவி, பாவம் செய்கிறதான ஆவி நீங்கி நல்ல தேவச்சித்தம் செய்கிறதான ஆவியாக அது மாற வேண்டும். பாவத்தை உண்டு பண்ணுகிறதான இருதயம் நீங்கி பரிசுத்தமான கிரியைகளை எண்ணுகிறதும் சிந்திக்கிறதும் நடப்பிக்கிறதுமான புதிய இருதயமாக மனுஷனுடைய இருதயம் மாற வேண்டும். அப்பொழுதுதான் ஆத்மா நரகத்து தப்ப முடியும். அப்பொழுதுதான் ஆத்மாவின் அசுசி நீங்கும். அப்பொழுதுதான் ஆத்மாவின் அசுசி நீங்கும். இருதயத்தின் அசுசி நீங்காவிடில் ஆத்மாவின் அசுசி நீங்கிறதில்லை. உள்ளத்தின் அசுசி நீங்காவிடில்
ஆத்துமாவின் அசுசி நீங்குறதில்லை. மனதில் உள்ளதான அசுத்தம் அசுசி நீங்காவிடில் எப்படி ஆத்துமாவின் அசுசி நீங்கிறதில்லை. இருதயமாகிய இருதயம் அல்லது உள்ளம் அல்லது மனம். இருதயம்தான் உள்ளம், உள்ளம்தான் மனம். இருதயம்தான் என்ன? உள்ளம். உள்ளம்தான் என்ன? மனம். ஆகவே மனதில் உள்ளதான அசுசி நீங்க வேண்டும், அல்ல இதயத்தில் உள்ளதான அசுசி நீங்க வேண்டும், அல்ல உள்ளத்தில் உள்ளதான அசுசி நீங்க வேண்டும். இருதயத்தில் உள்ளதான அசுசி, உள்ளத்தில் உள்ளதான அசுசி அல்ல மனதில் உள்ளதான அசுசி எல்லாம் நீங்கும் போதுதான் ஆத்மாவில் உள்ளதான அசுசி நீங்கும், ஆத்மாவில் உள்ள அசுத்தம் நீங்கும். ஆத்மா நரகத்து நியாய தீர்வும் தப்ப முடியும். உள்ளத்தில் உள்ளதான அசுசி நீங்கி அல்ல மனதில் உள்ளதான அசுசி நீங்கி அல்ல இருதயத்தில் உள்ளதான அசுசி நீங்கி அசுத்தம் நீங்கி பரிசுத்தமானால் மாத்திரம்தான் ஆத்மா அசுசி நீங்கி பரிசுத்தம் அடையும். ஆத்மாவின் அசுத்தம் நீங்கி ஆத்மா பரிசுத்தமான அனுபவத்தை அடையும். ஆத்மா நரகத்துக்கு தப்பும். 116 சங்கீதம் 8வது என்ன வாசிக்கிறோம்? 116 சங்கீதம் 8வது என்ன வாசிக்கிறோம்? என் ஆத்மாவே மரணத்துக்கும். ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆத்மாவை மரணத்துக்கு என்றால் 2ஆம் மரணத்துக்கு. 2ஆம் மரணம் என்றால் நரகம், அக்கினிங்க எரியதான கடல். ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆத்மாவை மரணத்துக்கு என்றால் 2ஆம் மரணமாகிய நரகத்துக்கு நீங்களாகி விடுவிக்கிறார். ஆத்மா மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர். என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன செய்கிறவர்? மனுமக்களை மரணத்திலிருந்து அல்ல 2ஆம் மரணமாகிய நரகத்திலிருந்து விடுவிக்கிறவர், தப்புவிக்கிறவர். கண்ணை நித்தியமான கண்ணீருக்கு, நரகத்துக்கு போறவர்கள் என்ன என்றையும் கண்ணீர் வடித்து அழுது கொண்டே இருப்பார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அங்கே ஓலம்தான் மிச்சம். அங்கே ஓலம் விட்டு கொண்டே இருப்பார்கள், கண்ணீர் விட்டு கொண்டே இருப்பார்கள். எப்பொழுதும் அழுகையும் கூக்கர்களும் உண்டாயிருக்கும், பற்கடிப்பு உண்டாயிருக்கும், கண்ணீர் விட்டு கொண்டே இருப்பார்கள். நித்தியமான அழுகை. ஆண்டவர் என்ன செய்கிறவர்? ஆத்மாவின் அசுசி நீங்கி சுத்தமான அனுபவத்தை அடைந்தவர்களை இந்த 2ஆம் வருடமாகிய நரகத்துக்கு தப்புவிக்கிறார். நித்தியமான அழுகைக்கு தப்புவிக்கிறார், நித்தியமான பற்கடிப்பு தப்புவிக்கிறார், நித்தியமான நரக வேதனை தப்புவிக்கிறார், நித்தியமான அக்கினிகந்தேறியதான கடலின் வேதனையை தப்புவிக்கிறார், நித்தியமான அழுகையை தப்புவிக்கிறார், நித்தியமான கண்ணீருக்கு தப்புவிக்கிறார், நித்தியமான ஓலத்தை தப்புவிக்கிறார். காலை இடரில் தப்புவிக்கிறீர் என்றால் காலை ஒருபோதும் இடரலற்றதான செம்மையான அனுபவத்தோடு பிழைக்கவும் வைக்கிறார். நித்தியமான இடரலுக்கு தப்புவிக்கிறார். நித்தியமான அழுகை, நித்தியமான இடரல். நரகத்தில் போறவர்கள் எப்பொழுது அழுது கொண்டே இருப்பார்கள். ஒருபோதும் அவர்களுக்கு சௌக்கியமும் இல்லை, ஆறுதலும் இல்லை, எந்த விதமான சமாதானமும் இல்லை. ஆவியின் அசுசி நீங்கி பரிசுத்தமான அனுபவத்தை அடைந்து, ஆத்மாவின் அசுசி நீங்கி பரிசுத்தமான அனுபவத்தை அடைந்து, சரீரத்தில் உள்ளதான அசுசி எல்லாம் நீங்கி பரிசுத்தமான அனுபவத்தை அடைந்து பரிசுத்தமாய் வாழ்கிறவர்கள் தேவனுடைய ஆலயமாக மாறுகிறார்கள். தேவன் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், உலாவுகிறார், தங்குகிறார். அவர்களுக்கு 2ஆம் மரணமாகிய நரகம் இல்லை, நித்தியமான கண்ணீரோ வேதனையோ இல்லை, இடறுதலோ சஞ்சலமோ எதுவுமே இல்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரீரம் எப்படி பரிசுத்தமான அனுபவத்தை அடைய வேண்டும், அல்ல மாம்சத்தில் உள்ளதான அசுசி நீங்க வேண்டும். ஆவி தேவனுடைய சித்தத்து ஒப்பு கொடுத்து தேவ சித்தம் செய்யும் போது ஆவி பரிசுத்தம் அடைகிறது. இருதயம் பரிசுத்தமாகும் போது, அல்ல உள்ளம் பரிசுத்தமாகும் போது, அல்ல மனம் பரிசுத்தமாகும் போது ஆத்மாவும் பரிசுத்தம் உண்டாகிறது. சரீரம் பரிசுத்தம் அடைய வேண்டும். சரீரம் பரிசுத்தமான அனுபவத்தோடு காணப்பட வேண்டும். மாம்சம் பரிசுத்தமான அனுபவத்தோடு காணப்பட வேண்டும். மாம்சம் பரிசுத்தம் அடைய வேண்டும். கண்களின் இச்சை,
அதனால் என்ன? மாம்ச அசுசி அடைகிறது. கண்களால் பலவிதமான பாவங்களை நடப்பிக்கிறார்கள். வேண்டாதவர்களை பார்க்கிறார்கள். வேண்டாதவர்களை பார்த்து பார்த்து என்ன செய்கிறார்கள்? தங்களுக்கு கண்களுக்கே உண்டாகிறார்கள். தங்கள் கண்கள் அசுசியாகிறது மாத்திரமல்ல, ஆனால் மாம்சமே அசுசியாகிறது. கண்கள் நிச்சயம் இடம் கொடுக்கிறார்கள். கண்களால் தேவனை பிரியமில்லாத காரியங்களை நடப்பிக்கிறார்கள், பார்க்கிறார்கள். காதுகளால் தேவனை பிரியமில்லாதவர்களை கேட்கிறார்கள், அசுசியாகிறார்கள். நாவினால் பேசக்கூடாதவர்களை பேசுகிறார்கள், அசுசியாகிறார்கள். மாம்ச அசுசி அடைகிறது. கண்கள் அசுசி அடைகிறது, காதுகள் அசுசி அடைகிறது, நாவு அசுசி அடைகிறது, வாய் அசுசி அடைகிறது. இன்னும் எண்ணக்கூடாதவர்களை எல்லாம் எண்ணி இன்னும் இருதயத்தை அதிகமாக அசுசியாக்குகிறார்கள். முற்றிலுமாக செய்யக்கூடாத காரியங்களை எல்லாம் செய்து தங்களது ஆவியாத்மா சரீரம் முழுவதையும் அசுசியாக்குகிறார்கள். கண்கள் அசுசியாகிறது, பார்க்கக்கூடாதவர்களை பார்க்கிறார்கள். அது கண்களின் இச்சை பலவிதமான கெடுதிகளை உண்டாக்குகிறது. கண்களை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? விபச்சார மயக்கத்தால் நிறைந்ததான கண்கள், பாவத்தை விட்டு ஓயாதவர்களான கண்கள், பாவத்தை எப்பொழுதும் அறிவித்துக் கொண்டிருக்கிறதான கண்கள், விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவர்களாய கண்கள், பாவத்தை விட்டு ஓயாதவர்களாய கண்கள். இது என்ன செய்கிறது? மாம்சத்தை அசுசிப்படுத்துகிறது. ஒவ்வொரு அவயவங்களும் சரீரத்தில் காணப்படுகிறதான ஒவ்வொரு அவயவங்களும், மாம்ச சரீரத்தில் காணப்படுகிறதான அவயவங்கள் மாம்ச சரீரத்தை அசுசிப்படுத்துகிறது, அசுத்தமாக்குறது. கண்கள் மாம்ச சரீரத்தை அசுத்தமாக்குறது, அசுசியாக்குறது. பார்க்கக்கூடாதவர்களை பார்த்து விபச்சார மயக்கத்தால் நிறைந்த கண்களும் பாவத்தை விட்டு ஓயாதவர்களுமான கண்களுமாக இருந்து மாம்ச சரீரத்தை அசுசிப்படுத்துகிறது. காதுகள் கேட்கக்கூடாத காரியங்களை கேட்டு, காதுகள் கேட்கக்கூடாத காரியங்களை கேட்கிறது, கேட்கக்கூடாத பாடல்களை கேட்கிறது, கேட்கக்கூடாத காரியங்களை கேட்கிறது, கேட்கக்கூடாத கதைகளை கேட்கிறது, கேட்கக்கூடாத காரியங்களையும் கேட்கக்கூடாத அவசியமில்லாத அனாவசியமான அவலட்சணமான காரியங்களையும் காது கேட்கிறது. ஆனால் என்ன? மாம்சத்துக்கு அசுசி உண்டாகிறது. வாய் பேசக்கூடாதவர்களெல்லாம் பேசுகிறது, கெட்ட வார்த்தை பேசுகிறது, பொய் பேசுகிறது, பல விதமான பாவங்களை நாவு அல்லது வாயை நடப்பிக்கிறது. இதனால் என்ன? மாம்சத்துக்கு அசுசி உண்டாகிறது. கைகளால் அடிக்கவோ பிடிக்கவோ எல்லாம் செய்கிறார்கள். இன்னும் வேண்டாத காரியங்கள் எல்லாம் செய்கிறார்கள். மாம்ச அசுசியாகிறது. கால்களாலும் சவட்டுவாத பல காரியங்கள் எல்லாம் செய்கிறார்கள். போகக்கூடாத இடங்களுக்கு போகிறார்கள். மாம்சம் அசுசியாகிறது. விதமாக மாம்சம் அசுசியாகிறது, அசுத்தமாகிறது. மாம்சம் அசுத்தமாகிறது. கண்களாலும் காதுகளாலும் வாயாலும் கைகளாலும் கால்களாலும் இருதயத்தின் மோசமான எண்ணங்களாலும் மாம்சம் அசுசியாகிறது, அசுத்தமாகிறது. மாம்சத்தில் ஆவியிலும் ஆத்மாவில் உள்ளதான அசுசி நீங்கி சுத்தமாக வேண்டும். ஏற்கு தேவன் தங்கும் ஆலயமாக இவர்கள் காணப்பட, ஜீவனுள்ள தேவன் தங்கும் பரிசுத்தமான ஆலயமாக காணப்பட இவர்களது ஆவி அசுசி நீங்கி சுத்தமாக வேண்டும், ஆத்மா அசுசி நீங்கி சுத்தமாக வேண்டும், சரீரம் அல்லது மாம்சம் அசுசி நீங்கி சுத்தமாக வேண்டும். சுத்தமான அனுபவத்தை அடையவர்களுக்குள்ளே ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். அவர்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறார்கள். தேவன் தங்கும் ஆலயமாக மாறி விடுகிறார்கள். ஜீவனுள்ள தேவன் தங்கும் ஆலயமாகவே காணப்படுகிறார்கள். தேவன் எப்பொழுதும் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், அவர்களுக்குள்ளே தங்குகிறார், அவர்களுக்குள்ளே குடியிருக்கிறார். அவர்கள் விசேஷமாக மேன்மையாக நலமான வழியிலே வழிநடத்துகிறார். லேலுயா ஸ்தோத்திரம், லேலுயா. மனுமக்கள் யாவரும் ஜீவனுள்ள தேவன் தங்கும் ஆலயமாக மாறும் பாக்கியமான அனுபவத்தை அடைந்து கொள்ளத்தான்
இந்த பரிசுத்தமான ஆலயமாகிய ஜெப வீடாகும். இந்த பரிசுத்தமான ஆலயமாகிய ஜெப வீட்டிற்கு வந்து அவருடைய திரு ஆலோசனைகளை, பரிசுத்தமான ஆலோசனைகளை கேட்டு பாவத்தை விட்டு பாவ வழி விட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு அல்லது மறுபடியும் பிறந்து அல்லது ஆவிக்கிற அனுபவத்தை அடைந்து முற்றிலும் ஆவியினாலும் அவருடைய பரிசுத்த ஆவியினாலும் அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலும் பரிசுத்த நாமத்தினாலும் பரிசுத்த அவருடைய சத்திய வசனத்தினாலும் கழுவப்பட்டு சுத்தமான அனுபவத்தை அடைந்து யாவரும் தேவன் தங்கும் பரிசுத்தமான வாசஸ்தலமாக குடியிருப்பாக காணப்படும்படியாகவே இந்த பரிசுத்தமான ஜெப வீடாகும். வேற ஏற்கவில்லை. ஜனங்கள் ஆண்டவர் என்ன செய்கிறார்? பரிசுத்தமான ஜெப வீட்டிலே வாசம் பண்ணுகிறார். தேவன் கர்த்தரோ என்றால் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். எங்கே இருக்கிறார்? அவருடைய பரிசுத்தமான ஆலயமாகிய ஜெப வீட்டில் இருக்கிறார். அங்கே வீட்டிலிருந்து கிரியை செய்கிறார். எதற்காக? ஜனங்கள் அவர் வாசம் பண்ணுகிறதான, அவர் தங்கி இருக்கிறதான பரிசுத்தமான ஆலயமாகிய ஜெப வீட்டிற்கு வந்து அவருடைய பரிசுத்தமான ஆலோசனைகளை அல்ல திரு ஆலோசனைகளை கேட்டு ரட்சிக்கப்பட்டு ஆவியாத்மா சரீரம் முழுதும் பரிசுத்தமான அனுபவத்தை அடைந்து அவர்களும் தேவன் தங்கு பரிசுத்தமான ஆலயமாக மாறி ஆசீர்வதிக்கப்பட்ட அனுபவத்தோடு காணப்படும்படியாகவே ஏற ஏற்கமல்ல இந்த பரிசுத்த ஜெப வீடு. ஜனங்களும் கூட அவருடைய ஆலயமாக மாற வேண்டும். அவருடைய பரிசுத்தமான ஆலயமாக மாற வேண்டும். அவர் பரிசுத்தமான ஆலயத்தில் தங்கி இருக்கிறார், அல்ல பரிசுத்த ஆலயமாகிய ஜெப வீட்டில் தங்கி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய ஜனங்களை அவருடைய பரிசுத்த ஆலயமாக மாற்றி அவர்களுக்குள்ளே தங்கி இருக்கிறவராக இருக்கிறார். அவர்களுக்குள்ளே குடியிருக்கிறவராக இருக்கிறார். மனுமக்களுக்குள்ளே குடியிருக்கிறவராக இருக்கிறார், தங்கி இருக்கிறவராக இருக்கிறார். மனுமக்களோடு வாசம் பண்ணுகிறவர், மனுமக்களோடு இருக்கிறவர், அவர் மனுமக்களோடு இருக்கிறவர், மனுமக்களோடு வாசம் பண்ணுகிறவர், மனுஷரோடு வாசம் பண்ணுகிறவர், மனுஷரோடு வாசம் பண்ணுகிறவர், மனுமக்களோடு வாசம் பண்ணும்படியாக, மனுமக்களோடு இருக்கும்படியாக இம்மானுவேல் என்றதான் நாமத்தோடு வந்தார். மத்தேயு சுவிசேஷம் 1:23 என்ன வாசிக்கிறோம்? அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ப அர்த்தமா? இம்மானுவேல் என்ற நாமத்தோடு நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தார். தேவன் நம்மோடு இருக்கிறவர், தேவன் தம்முடைய ஜனங்களோடு இருக்கிறவர். தேவன் நம்மோடு இருக்கிறவர் என்றால் தம்முடைய ஜனங்களோடு இருக்கிறவர், தம்முடைய ஜனங்களோடு கூட இருக்கிறவர், தம்முடைய ஜனங்களோடு தங்கி இருக்கிறவர், தம்முடைய ஜனங்களோடு குடியிருக்கிறவர், தம்முடைய ஜனங்களோடு உலாவுகிறவர், தம்முடைய ஜனங்கள் மத்தியிலே வீற்றிருக்கிறவர், தம்முடைய ஜனங்களோடு இருக்கிறவர், நம்மோடு இருக்கிறவர், நம்மோடு இருக்கும்படியாக உலகத்திலே வந்தவரும் கூட. வெளிப்படுத்தின விசேஷம் 21:3 என்ன வாசிக்கிறோம்? வெளிப்படுத்தின விசேஷம் 21:3 என்ன வாசிக்கிறோம்? மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். இதோ மனுஷனிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. இதோ மனுஷனிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். அவரிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து, தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவருடைய தேவனாயிருப்பார். அவளுடைய தேவனாயிருப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவன் மனுஷரோடு வாசம் பண்ணுகிறவர், வாசம் பண்ண விரும்புகிறவர், சஞ்சரிக்க விரும்புகிறவர். தேவனுடைய வாசஸ்தலம், தேவனுடைய தங்குமிடம் அல்ல தேவனுடைய வீடு அவருடைய ஜனங்களோடு இருக்கிறது. தேவனுடைய வாசஸ்தலம், தேவன் குடியிருக்கிறதான இடம், தேவன் தங்குகிறதான இடம். அவருடைய குடியிருப்பு எங்கே இருக்கிறது? அவருடைய ஜனங்களோடு இருக்கிறது. அவருடைய ஜனங்களோடு வாசம் பண்ணுகிறவர். தேவனுடைய வாசஸ்தலம் மனுஷரிடத்திலேயே இருக்கிறது. மனுஷரோடு தேவன் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மனுமக்கள் எப்படி பரிசுத்தமான அனுபவத்தை அடைந்து ஆவி ஆத்மா சரீரம் முழுதும்
பரிசுத்தமான அனுபவத்தை அடைந்து காணப்படும் போது தேவன் அவர்களோடு வாசம் பண்ணுகிறவராகவும் குடியிருக்கிறவராகவும் சஞ்சரிக்கிறவராகவும் கூட இருக்கிறவராகவும் இருக்கிறார். எப்பொழுதும் இடைவிடாமல் அவர்களோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். இடைவிடாமல் அவர்களோடு சஞ்சரிக்கிறவராக இருக்கிறார். இடைவிடாமல் அவர்களோடு இருந்து, அவர்களோடு தங்கியிருந்து, அவர்களோடு குடியிருந்து, அவர்களோடு கூட இருந்து, அவர்களது போக்கில மரத்திலும் கூட இருந்து, அவர்கள் செய்கிறதான காரியங்கள் எல்லாவற்றிலும் கூட இருந்து, அவர்களோடு எல்லா காரியங்களையும், அவர் மகிமையான காரியங்களை, அவர் சித்தமானவைகளை அவர்களை கொண்டு நடப்பிக்கிறவராகவும் இருக்கிறார். அவர் மனுஷரோடு தங்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? மறுபடியும் பிறந்த அல்லது ஆவிக்கிறவர்களாக பிறந்தாலும் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமான அனுபவத்தோடு காணப்பட வேண்டியது அவசியம். ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமான அனுபவத்தோடு காணப்பட்டால் மாத்திரம்தான் ஆண்டவர் இவர்களோடு தங்குவார், வாசம் பண்ணுவார். இவர்கள் அவருடைய பரிசுத்தமான ஆலயமாக இருப்பார்கள். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள் என்ன வாசிக்கிறோம்? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. லேலூயா, ஸ்தோத்திரம். இவர்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தமான அனுபவத்தோடு காணப்பட வேண்டும். ஆண்டவர்களோடு தங்க வேண்டுமானால், குடியிருக்க வேண்டுமானால், கூட இருக்க வேண்டுமானால், இவர்களோடு வாசம் பண்ண வேண்டுமானால், இவர்களோடு உலாவ வேண்டுமானால், இவர்கள் நடக்கைகள் எல்லாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். செய்கைகள் எல்லாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இவருடைய பேச்சுகள் எல்லாம் பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும். இவருடைய பார்வைகள் எல்லாம் பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும். இவர்கள் காதுகள் எல்லாம் பரிசுத்தமானவைகளை கேட்கிறதாக இருக்க வேண்டும். இவர்கள் இருதயம் பரிசுத்தமானதையே சிந்திக்கிறதாக இருக்க வேண்டும். இவர்கள் இருதயம் பரிசுத்தமானதை சிந்திக்கிறதாக இருக்க வேண்டும். இவளது நாவு பரிசுத்தமானவைகளை பேசுகிறதாக இருக்க வேண்டும். சத்தியத்தை பேசுகிறதாக இருக்க வேண்டும். பொய் பேசுகிறதா இருக்கக்கூடாது. சத்தியத்தை பேசுகிறதா இருக்க வேண்டும். பரிசுத்தமான காரியங்களை பேசுகிறதாக இருக்க வேண்டும். காதுகள் பரிசுத்தமான காரியங்களை கேட்கிறதாக இருக்க வேண்டும். கண்கள் பரிசுத்தமானவைகளை பார்க்கதா இருக்க வேண்டும். கைகளும் கால்களை எல்லாம் பரிசுத்தமான கிரியைகளை நடப்பிக்கிறதாக இருக்க வேண்டும். நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நடக்கைகள், செய்கைகள், பேச்சுகள் மற்றும் எல்லாம் பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும். பரிசுத்தத்துக்கு மாறானதாக இருக்கக்கூடாது. பரிசுத்தத்துக்கு மாறானதாக இருந்தால் தேவன் அவளோடு வாசம் பண்ண மாட்டார், தங்க மாட்டார், குடியிருக்க மாட்டார். இவர்கள் தேவனுடைய ஆலயமாக காணப்பட முடியாது. லேலூயா, ஸ்தோத்திரம். இவர்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தமாக இருக்கும்போது தேவன் அவர்களோடு வாசம் பண்ணுவார். அவர்கள் அவருடைய ஆலயமாகவே இருப்பார்கள். தேவன் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார். அவர்கள் நடுவிலே வாசம் பண்ணுவார். அவர்கள் வீட்டிலே வாசம் பண்ணுவார். லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் வாசம் பண்ணும் மகிமையான வாசஸ்தலமாக இவர்கள் காணப்படுவார்கள். மாத்திரமல்ல, அவர்களது வீடும் கூட ஆண்டவர் தங்கும் வாசஸ்தலமாக காணப்படும். தேவனுடைய வாசஸ்தலம் மனுமக்களோடு இருக்கிறது, மனுஷரோடு இருக்கிறது. தேவன் எப்பொழுதும் மனுஷரோடு வாசம் பண்ண விரும்புகிறவர். இந்த உலகத்திலே மனுஷர்கள் காணப்படுகிறார்கள், அவளோடும் வாசம் பண்ண விரும்புகிறார். மாத்திரமல்ல, தம்முடைய ஜனங்களை பரலோகராஜ்யத்தில் குடியேற்றி அவளோடு எப்பொழுதும் வாசம் பண்ண விரும்புகிறவர். விதமான மகிமையான பரலோகராஜ்யமாகிய பாக்கியத்திற்கு என்றுதான் ஆண்டவர் இந்த பரிசுத்தமான ஜெபத்தை தந்திருக்கிறார். இந்த ஜெபத்தின் மூலமாக, ஜெபத்திலே கொடுக்கப்படுகிறதான திரு ஆலோசனைகளை கேட்பதன் மூலமாக ஜனங்கள் பரிசுத்த ஆலயமாக மாறி, பரிசுத்தமான வீட்டாராக மாறி, தேவன் தங்கும் வாசஸ்தலமாக மாறி, அவர்கள் வீடும் கூட, தாங்கள் தங்குகிறதான வீடும் கூட பரிசுத்த வாசஸ்தலமாக மாறி, முடிவிலே
ஆண்டவர் வரும்போது அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு என்றென்றைக்கு அவரோடு கூட வாசம் பண்ணும் பாக்கியத்தோடு காணப்படும்படியாக பரலோக ராஜ்யத்தில் இயேசு கிறிஸ்துவோடு கூட என்றென்றைக்கும் வாசம் பண்ணும் பாக்கியசாலிகளாய் காணப்படும்படியாகவே இந்த பரிசுத்தமான ஜெபவீடாகிய பரிசுத்த ஆலயம் என்பதாக சும்மா இல்லை. எல்லா ஜனங்களும் விதமான நடக்கள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமடைந்து முற்றிலும் பரிசுத்தமான அனுபவத்தை அடைந்து தேவன் தங்கும் பரிசுத்த ஆலயமாக இந்த உலகத்திலே காணப்பட்டு விசேஷமான பாக்கியமான அனுபவத்தோடு இந்த உலகத்திலே காணப்பட்டு முடிவிலே பல்லவ ராஜ்யமாகிய விண் வீட்டிலே மோட்ச வீட்டிலே சொர்க்க ராஜ்யத்திலே பிரவேசித்து என்றென்றைக்கு அவரோடு கூட வாசம் பண்ணுகிறவர்களாக காணப்படும்படியாகத்தான் இந்த பரிசுத்தமான ஜெப வீடாகிய இந்த பரிசுத்தமான ஆலயமாகும். இந்த ஆலயத்தை நமக்கு யாருக்காக தான் தந்திருக்கிறார். ஆகவே ஒருவராவது இன்னும் ரட்சிக்கப்படாத அனுபவத்தோடு காணப்படக்கூடாது, ரட்சிக்கப்பட்டும் பரிசுத்தத்துக்கு மாறான அனுபவத்தோடு காணப்படக்கூடாது, ரட்சிக்கப்பட்டும் அசுத்தர்களாக காணப்படக்கூடாது, ரட்சிக்கப்பட்டு நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தமடைந்து ஆவியாத்மா சரீரம் எல்லாம் முழுதும் பரிசுத்தமடைந்து தேவன் தங்கும் வாசஸ்தலமாக மாறி தேவன் தங்கும் வீடாக மாறி தாங்கள் தங்குகிற வீடும் கூட தேவன் தங்கும் வீடாக காணப்படும்படியாகவும் முடிவிலே நித்திய வீடாகிய பரலோகராஜ்ய பிரவேசிப்படியாகவும் ஜாக்கிரதையோடு காணப்பட வேண்டியது அவசியமாகும். ரட்சிக்கப்படாமலும் ரட்சிக்கப்பட்டும் பரிசுத்தமடையாமலும் காணப்படுகிறவர்களுக்குள்ளே தேவன் வாசம் பண்ணுகிறவர் அல்ல, அவர்கள் தேவனுடைய ஆலயமாக காணப்படுவர்கள் அல்ல. இவர்கள் பிரயோஜனம் இல்லாதவர்கள், பிரயோஜனம் இல்லை, இவர்களால் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை, பிரயோஜனற்ற அனுபவத்தோடு காணப்படுகிறார்கள். தங்களை கெடுத்து போட்ட அனுபவத்தோடு காணப்படுகிறார்கள், தங்களை கெடுத்து கொண்ட அனுபவத்தோடு காணப்படுகிறார்கள். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள் என்ன வாசிக்கிறோம்? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விதமாக பரிசுத்தமடைந்து பரிசுத்தவான்களாக காணப்படுகிறவர்கள், நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமான அனுபவத்தோடு காணப்படுகிறவர்கள், ஆவியாத்மா சரீரம் முழுதும் பரிசுத்தமான அனுபவத்தோடு காணப்படுகிறவர்கள், நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் தேவனுடைய ஆவி கர்த்தருடைய பரிசுத்த ஆவி தேவனுடைய ஆவியானவர் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? உங்களுக்கு தெரியாதா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார், அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஒருவராவது ரட்சிக்கப்பட்டவர்கள் தங்களை கெடுத்து போடுகிற அனுபவத்தோடு காணப்படக்கூடாது. தங்களை கெடுத்து போடுகிற அனுபவத்தோடு, கெடுத்து போட்ட அனுபவத்தோடு தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக நடக்கக்கூடாது. ரட்சிக்கப்படாத அனுபவத்தோடும் தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக நடக்கக்கூடாது. ரட்சிக்கப்படாத அனுபவத்தோடு காணப்படுகிறவர்கள் தங்களை கெடுத்து போட்ட அனுபவத்தோடு தங்களை கேடு வரத்தக்கதாக நடக்கிறார்கள். பாவத்திலே ஜீவிக்கிறவர்கள் தங்கள் ஆத்மாவை கெடுத்து போட்ட அனுபவத்தோடு, தங்களை ஜீவியம் முழுவதையும் கெடுத்து போட்ட அனுபவத்தோடு, நரகத்தில் நியாய தீர்ப்பு பெற்ற அனுபவத்தோடு, முற்றிலும் தங்களை கெடுத்து போட்ட அனுபவத்தோடு காணப்படுகிறார்கள். முற்றிலும் தங்களை கெடுத்து போட்டவர்களாக காணப்படுகிறார்கள். யார்? ரட்சிக்கப்படாதவர்கள், பாவத்திலே காணப்படுகிறவர்கள், பாவத்தை செய்கிறவர்கள், தங்கள் ஆத்மாவை அல்ல தங்களை கெடுத்து போட்ட அனுபவத்தோடு காணப்படுகிறார்கள். தங்கள் ஆத்மாவை கேட்டுக்குள்ளான அனுபவத்தோடு காணப்படுகிறார்கள். தங்கள் ஆத்மாவை கேட்டுக்குள்ளாக்கின அனுபவத்தோடு காணப்படுகிறார்கள். தங்கள் ஆத்மாவை பயங்கரமான கேட்டுக்கும் அழிவுக்கும் உள்ளாக்கின அனுபவத்தோடு, ஆபத்துக்கும் அழிவுக்கும் உள்ளாக்கின அனுபவத்தோடு காணப்படுகிறார்கள். யார்? ரட்சிக்கப்படாதவர்கள். ரட்சிக்கப்பட்டும் ஆவிக்கிற ஜீவானுவத்தை நஷ்டப்படுத்தி பரிசுத்தமற்ற அனுபவத்தோடு, ஆவியிலும் ஆத்மா சரீரத்திலும் அசுத்தமான அனுபவத்தோடு, ஆவியிலும் ஆத்மா சரீரத்தில் உள்ளதான அசுத்தம் நீங்காத அனுபவத்தோடு, ஆவியிலும் ஆத்மா சரீரத்தில் உள்ளதான அசுசி ஆகிய அசுத்தம் நீங்காத அசுத்தமான அனுபவத்தோடு காணப்படுகிறவர்களும் தங்களை கெடுத்துக் கொண்டவர்களாக காணப்படுகிறார்கள். தங்கள் ஆத்மாவை கெடுத்துக் கொண்டவர்களாக காணப்படுகிறார்கள். தங்களை முழுதுமாக
கெடுத்து போட்ட அனுபவத்தோடு காணப்படுகிறார்கள். தங்களை தாங்களே பயங்கரமான ஆபத்தை அழிவை வருத்தி கொண்டவர்களாக காணப்படுகிறார்கள். ரட்சிக்கப்படாதவர்கள் மாத்திரமல்ல, ரட்சிக்கப்பட்டும் பரிசுத்தமான அனுபவத்தை அடையாதவர்கள், ஆவியிலும் ஆத்மா சரீரத்துள்ளதான அசுசி நீங்க சுத்தமான அனுபவத்தை அடையாதவர்கள், நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தமான அனுபவத்தை அடையாதவர்கள் தங்கள் ஆத்மாவை கெடுத்து போட்டவர்களாக காணப்படுகிறார்கள். தங்களை கெடுத்து போட்டவர்களாக காணப்படுகிறார்கள். தங்களை தாங்களே பயங்கரமான கெடுதியை வருத்தி கொண்ட அனுபவத்தோடு காணப்படுகிறார்கள் என்பதை மறக்க வேண்டாம். ரட்சிக்கப்படாதவர்கள் தங்களை கெடுத்து கொண்டு நடக்கிறார்கள், தங்கள் ஆத்மாவை கெடுத்து கொண்டு நடக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்டதிலும் திரள் கூட்டத்தார் எப்படி தங்கள் ஆத்மாவை கெடுத்து கொண்டே நடக்கிறார்கள். தங்களுக்கு தாங்களே பயங்கரமான கேடை வருவிக்கிறவர்களாக நடக்கிறார்கள். ரட்சிக்கப்படாதவர்கள் தங்களை தாங்களே கெடுதியை வருவிக்கிறார் நடக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்டதிலும் பெருங்கூட்டத்தார் தங்களை தாங்களே தங்கள் ஆத்மாவுக்கே கெடுதியை வருவிக்கிறவர்களாக நடக்கிறார்கள். ஆண்டவர் எவ்வளவுதான் பேசினாலும், எவ்வளவுதான் கடிந்து கொண்டாலும், எவ்வளவுதான் கண்டித்தாலும், எவ்வளவுதான் எச்சரித்தாலும், எவ்வளவுதான் புத்தி போதனை அளித்தாலும் இவர்கள் உணர்வு உண்டாகிறதில்லை. தாங்கள் தங்களை கெடுத்து போட்டு என்றுதான உணர்வில்லை, தங்கள் ஆத்மாவை கெடுத்து போட்டோ என்றுதான உணர்வில்லை, தாங்கள் நரகத்துக்கு நியாயத்திற்கு ஏதுவான அனுபவத்தை அடைந்து விட்டோம் என்றுதான உணர்வில்லை. எந்த உணர்வுமே இல்லை. ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கும் உணர்வில்லை. இவர்கள் அதுபோல எந்த உணர்வும் இல்லை. அவளது நிலைமையை விட மோசமான நிலைமையுடையவர்களாக காணப்படுகிறார்கள் அநேகர். தங்கள் ஆத்மாக்களை கெடுத்து போட்ட அனுபவத்தோடு காணப்பட்டு தங்கள் ஆத்மாவுக்கு பயங்கரமான கேடை வருவிக்கிற நிலைமையோடு காணப்படுகிறார்கள். இதை குறித்து எவ்வளவுதான் பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தினாலும் தங்கள் ஆத்மா கேட்டுக்கு ஏதுவாக காணப்படுகிறது, தங்கள் ஆத்மா நரகத்துக்கு ஏதுவாக காணப்படுகிறது. இதை மரித்தால் பரலோகராஜ்யம் போக முடியாது, நரக நியாய தீர்ப்புந்தான் பங்கு என்று எவ்வளவுதான் பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தினாலும் அதை பற்றி உணர்வு கிடையாது. அதை பற்றி அவர்களுக்கு உணர்வு ஒன்றும் இல்லை. அதை பற்றி அவர்கள் மனஸ்தாபப்படுகிறதில்லை. அதை பற்றி அவர்கள் கண்ணீர் விடுகிறதில்லை. அதற்கென்றவர்கள் மீண்டும் ஆடோடமா திரும்பி வருகிறதில்லை. ஆடோடமா திரும்பி வந்து விண்ணப்பம் பண்ணுகிறதில்லை, வேண்டல் பண்ணுகிறதில்லை, கண்ணீர் விடுகிறதும் இல்லை. என் நிலைமை இப்படி ஆகிப்போனது என்று எண்ணுகிறதும் இல்லை. இவ்விதமான விசேஷமான ஆவிக்கிற அனுபவத்தோடு நான் காணப்பட வேண்டியவன், இவ்வளோ விசேஷமான ஆவிக்கிற அனுபவத்தோடு நான் காணப்பட வேண்டியவள். என் நிலைமை இவ்வளவாய் வாரி போனது, இப்படி ஆத்மா கெட்டு போனது, என்னை நான் கெடுத்து போட்டேனே, மகா கேடுகட்ட அனுபவத்தோடு காணப்படுகிறேனே, இன்றைய தான் மரித்தால் நரகத்துக்கெல்லாம் போவேன், அது ஒன்றுமே இல்லை. இதையும் கொண்டு நடக்கிறார்கள், இந்த துர்க்குணங்களையும் கொண்டு நடக்கிறார்கள், இந்த பாவ குணங்களை மூடி வைத்து கொண்டு நடக்கிறார்கள், பரிசுத்தமற்ற நடக்கைகளை எல்லாம் மூடி வைத்து கொண்டு நடக்கிறார்கள், அசுத்தமான நடக்கைகளை எல்லாம் மூடிக்கொண்டு நடக்கிறார்கள், அசுத்தமான நடக்கைகளை எல்லாம் மூடி மறைத்து கொண்டு நடக்கிறார்கள், அசுத்தமான நடக்கைகளை எல்லாம் மறைத்து வைத்து கொண்டு நடக்கிறார்கள். ஆண்டவரோ எல்லாம் காண்கிறவர், எவ்வளோதான் மூடினாலும் மறைத்தாலும் ஆண்டவர் எல்லாம் காண்கிறவர், அறிகிறவர், ஆகவே பேசுகிறார். ஆகவே ஒருவராக கெட்டு போகக்கூடாது விரும்பி எல்லாரும் இந்த பரிசுத்த ஜெபத்தின் மூலமாக, பரிசுத்த ஆலயத்தின் மூலமாக நன்மைகளை கண்டடையும்படியாக, கேடை அல்ல, கெடுதி அல்ல, நன்மைகளை கண்டடையும்படியாக, வாக்கியங்களை கண்டடையும்படியாக, ஆசீர்வாதங்களை கண்டடையும்படியாக, ஆசீர்வப்பட்டு எழும்பும்படியாக, வாக்கியங்களை அடைந்து எழும்பும்படியாக, பல்லவராஜதான வாக்கியசாலிகளாக காணப்படும்படியாக சித்தம் கொண்டு என்ன செய்கிறார்? பேசுகிறார், கிரியை செய்கிறார். செய்து கொடுக்கிறவர்கள் சொற்பமானவர்கள், அநேகரும் செய்து கொடுக்கிறதே இல்லை. அநேகரும் ஆண்டோட வார்த்தைக்கு செய்து கொடுக்கிறதே இல்லை. தங்கள் ஜீவியத்தை கூட சிந்திக்கிறதே இல்லை. தாங்கள் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் எப்படி இருந்தோம் அதை சிந்திக்கிறதில்லை. பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட போது எப்படி இருந்தோம் அதை சிந்திக்கிறதில்லை. தன் ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆரம்பம் எவ்வளவு மேன்மையாக, மகிமையாக, சந்தோஷமாக இருந்தது அதையும் சிந்திக்கிறதில்லை. இப்பொழுது எவ்வளவு சமாதான கேடும், சஞ்சலத்தோடும், நோயோடும், வியாதியோடும் காணப்படுகிறது அதை சிந்திக்கிறதில்லை. ரட்சிக்கப்பட்ட ஆரம்பம் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது, சமாதானமாக இருந்தது, ஆசீர்வாதமாக இருந்தது, சுகமாக இருந்தது,
சௌபாக்கியமாக இருந்தது. இப்பொழுது என்னுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? சமாதானக்கேடும் சஞ்சலமும் நோயும் வியாதியும் தவிப்பும் தத்தளிப்பும் எல்லாமாக காணப்படுகிறதே. என்னுடைய ஜீவனுக்கு தொலைந்து போனதே, நஷ்டப்பட்டு போனதே, இவ்வளவு கீழ்த்தரமான நிலைமைக்கு வந்து விட்டேனே, அதை உணர்கிறதில்லை. முன்னால் அவர்கள் பெற்றுக்கொண்டதான ஆவிக்குரிய அனுபவங்களை அநேக ஆவிக்குரியவர்களும் சிந்திக்கிறதில்லை. ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தை சிந்திக்கிறதில்லை. ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் இருந்ததான ஆவிக்குரிய அனுபவங்களை சிந்திக்கிறதில்லை. ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் இருந்ததான அந்த அனுபவங்களையே சிந்திக்கிறதில்லை, அதை எண்ணுகிறதில்லை. ஆரம்பத்தில் இருந்ததான தேவபக்தி எவ்வளவா இருந்தது, ஆரம்பத்தில் தேவனோடு எவ்வளவான வைராக்கியத்தோடு காணப்பட்டோம், தேவபக்தியோடும் வைராக்கியத்தோடு எவ்வளவாக காணப்பட்டோம். இப்பொழுது பக்தியும் இல்லை, பக்தி வைராக்கியவும் இல்லை, பக்தியும் இல்லை, பக்தி வைராக்கியவும் இல்லை. தேவபக்தியும் போனது, தேவபக்தியாக நடக்க வேண்டும் என்றதான வைராக்கியவும் போனது, எல்லாம் போனது. சந்தோஷமும் போனது, சுகமும் போனது, ஆறுதலும் போனது, முதல்ல இருந்தான அனுபவங்கள் எல்லாம் போனது. என்றாலும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக ஆண்டவர் நோய் ஜெபம் பண்ண வேண்டும், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொள்ளாவிடில் நிலைமை நிர்பந்தம் என்று உணர்ந்து அதற்காக ஜெபம் பண்ணுவது. எத்தனை பேர் தான் ஜெபம் பண்ணுகிறார்கள்? அநேகரும் ஜெபம் பண்ணுவதே இல்லை. இருநிலையோடு இருக்கிறார்கள், கீழ்த்தரமானவர்களாகவே இருக்கிறார்கள், கீழ்த்தரமானவர்களாகவே இருக்கிறார்கள், கீழானவர்களாகவே இருக்கிறார்கள். மறுபடியும் மனம் திரும்ப மனமில்லை. தங்களை முழுதுமாக ஆண்டவருக்கு என்று ஒப்புக் கொடுக்க இன்னும் மனமில்லை. என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் மீண்டும் முழுதுமாக தங்களை ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே ஜீவியெல்லாம் கெட்டு போனது, குண்டி போனது என்று உணர்ந்து முழுதுமாக மறுபடியும் ஆண்டவர் தங்களை ஒப்புக் கொடுத்து, பூர்ணமாக ஒப்புக் கொடுத்து, உண்மையாக ஒப்புக் கொடுத்து, ஜீவத்துள்ள குற்றங்களை எல்லாம் கண்டுபிடித்து அறிக்கை பண்ணி, கண்ணீரோடு அறிக்கை பண்ணி, அவைகளெல்லாம் விட்டுவிடும் போது, விட வேண்டியவளெல்லாம் விட்டுவிடும் போது, பூர்ணமான பிரதிஷ்டை பண்ணி விட வேண்டிய காரியங்களெல்லாம் விட்டுவிடும் போது, தாங்கள் இழந்து போனதான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிடைக்கிறது. இழந்து போனதான சமாதானம் கிடைக்கிறது, இழந்து போனதான சந்தோஷம் கிடைக்கிறது. ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் இருந்ததான சமாதானம், சந்தோஷமும், ஆறுதலும், மகிழ்ச்சியும், சுகமும், பலமும் எல்லாம் உண்டாகிறது. தேவபக்தி உண்டாகிறது, பக்தியில் வைராக்கியம் உண்டாகிறது. தேவனை பிரியமாய்த்தான் ஜீவிக்க வேண்டும், தேவனை பிரியமாய்த்தான் வாழ வேண்டும், தேவ சித்தப்படியே ஜீவிக்க வேண்டும், தேவனை பிரியமாய் ஜீவிக்க வேண்டும், தேவ சித்தப்படியே ஜீவிக்க வேண்டும். தேவனை சித்தமானது எதுவோ, தேவனை பிரியமானது எதுவோ அதன்படியே நடக்க வேண்டும், ஜீவிக்க வேண்டும் என்றுதான உறுதி. தேவனை பிரியமில்லாமல் இதுவரை நடந்து விட்டேன், ஆண்டவரே இனிமேல் அப்படி நடக்க மாட்டேன், இப்படி சித்தத்தின்படியே நடப்பேன், இப்படி சித்தம் எதுவோ அதன்படியே நான் ஜீவிப்பேன், பிழைப்பேன், இப்படி சித்தமே எனக்கு போதுமானது, சித்தத்துக்கு மாறுபட்டு நடந்து கெட்டு போனேன், என்னை கெடுத்து போட்டேன், இது நரகத்தை ஏதுவானாக நரகத்தை ஏதுவானவளாக மாற்றி போட்டேன், நான் இனி அப்படி நடக்க மாட்டேன், உடைய சித்தமே பாக்கியம், இப்படி சித்தத்தின்படியே ஜீவிப்பேன், பிழைப்பேன், இப்படி சித்தத்தின்படியே ஜீவிப்பேன், பிழைப்பேன், உடைய சித்தமே எனக்கு போதுமானது என்று அவருடைய சித்தத்துக்கு முழுதுமாக ஒப்பு கொடுத்து, ஜீவத்தில் வந்து போனதான குற்றங்கள் குறைகளை எல்லாம் அறிக்கை பண்ணி கண்ணீர் விட்டு அவைகளை விட்டு விடும்போது ஆண்டவர் மன்னித்து விடுவிக்கிறார். இழந்து போனதான ரட்சிப்பு கிடைக்கிறது, இழந்து போனதான சகல ஆசீர்வாதங்களும் கிடைக்கிறது. ஆண்டவர் என்ன செய்கிறார்? முன்னிலைமை போல ஆக்குகிறார். முன்னால் இருந்தான், ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் இருந்தான நிலைமை மீண்டும் தந்து ஆசீர்வதிக்கிறார். பின்னான இந்த கீழான நிலையிலிருந்து விடுவித்து மேன்மையான ஆசீர்வாதமான வாக்கியத்துக்குள்ளாக வைக்கிறார். இழந்து போன ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் தருகிறார். எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்து அவருடைய சமாதானத்தின் பாதையிலே வழிநடத்துகிறார். சமாதானத்தின் பாதையில் சமாதானமாக வழிநடத்துகிறவராக இருக்கிறார். நிச்சயப்பட்டு அதெல்லாம் தீரும்போது என்ன? சமாதானம் இருக்கிறதில்லை, சந்தோஷம் இருக்கிறதில்லை, மன நிம்மதி இருக்கிறதில்லை, மனதுக்கு எந்த விதமான ஒரு நிம்மதியோடு வாழ முடிகிறதில்லை, எந்த விதமான அமைதியும் இருக்கிறதில்லை. மீண்டும் மறுபடியும் இடது போனதான் ஆசீர்வாதம் சொந்தமாக்கும் போது நல்ல சமாதானம் உண்டாகிறது, அமைதி உண்டாகிறது, ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது, குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் உண்டாகிறது, குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதம் உண்டாகிறது, சேரதான தொழில்கள் மற்றும் காரியங்களுக்கு எல்லாம் ஆசீர்வாதம் உண்டாகிறது. எல்லாம் ஆசீர்வாதத்துக்கு ஏதுவானதாக இருக்கிறது. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம்
15ஆம் வசனம் என்ன வாசிக்கிறோம்? இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவர்களுமாயிருக்கும். ஆண்டவருடைய சந்நிதியில் அல்ல பரிசுத்தமான ஜெப வீட்டில் செய்யப்படுவதான ஜெபத்திற்கு அவருடைய சந்நிதி பரிசுத்தமான சந்நிதி, பரிசுத்தமான ஜெப வீடு, பரிசுத்தமான ஆலயம், அதிலே செய்யப்படுவதான ஜெபத்திற்கு அவருடைய கண்கள் திறந்தவைகளும் அவருடைய செவிகள் கவனிக்கிறவர்களுமாக இருக்கிறது. வீட்டிலே போயிரு ஜெபம் பண்ணுறது போல அல்ல, வெளியிலே போய் ஜெபம் பண்ணுறது போலவும் அல்ல. அவருடைய திரு சந்நிதியில் பரிசுத்தமான சந்நிதியில் அவர் வீட்டிலிருந்து கிரியை செய்கிறதான பரிசுத்தமான ஜெப வீட்டில் பரிசுத்தமான ஜெப ஆலயத்தில் வந்திருந்து ஜெபம் பண்ணும்போது இந்த ஸ்தலமாகிய பரிசுத்த ஸ்தலத்திலே ஆண்டவர் வீற்றிருக்கிறவர் நாம் இந்த இடத்திலே வந்து நம்முடைய குறைகளை உணர்ந்து, குற்றங்களை உணர்ந்து, தப்பிதங்களை உணர்ந்து, தேவ சித்தத்துக்கு மாறான தேவனை பிரியமில்லாமல் வந்து போனதான பாவங்களை எல்லாம் உணர்ந்து ஆண்டவரிடம் தேவ சித்தத்துக்கு தங்களை முழுதுமாக ஒப்பு கொடுத்து பூர்ணமான மனம் திரும்புதலோடு ஆண்டவர் நோய் ஜெபம் பண்ணும் போது இந்த ஸ்தலத்திலே, இந்த ஜெப வீட்டிலே, இந்த பரிசுத்த ஆலயமாகிய ஜெப வீட்டிலே செய்யப்படுகிறதா ஜெபத்திற்கு ஆண்டவருடைய கண்கள் திறந்தவைகளும் அவருடைய செவிகள் கவனிக்கிறவர்களுமா இருக்கிறது. ஆண்டவர் மிகவும் கவனமாக செய்வெடுக்கிறார், மிகவும் கவனமாக பார்க்கிறார், கூர்மையாக பார்க்கிறார். ஒவ்வொருவரையும் பார்த்து ஒவ்வொருவரும் என்ன நோக்கத்தோடு அவரை நோய் ஜெபம் பண்ணுகிறார்களோ, என்ன ஆவலோடு ஜெபம் பண்ணுகிறார்களோ, என்ன விருப்பத்தோடு ஜெபம் பண்ணுகிறார்களோ, என்ன தாகத்தோடு ஜெபம் பண்ணுகிறார்களோ அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து, அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவருடைய பரிபூர்ணமான சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து, தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து, தேவனுடைய விருப்பத்துக்கு ஒப்பு கொடுத்து, யார் யார் தங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ, ரட்சிக்கப்படாத ரட்சிப்புக்காக, பின்மாற்றாத உயிர்ப்பிப்படும்படியாக ஜெபம் பண்ணும்போது ஆண்டவருடைய கண்கள் மிகவும் கவனமாக பார்க்க, அவருடைய கண்கள் கவனிக்கிறவர்களாக இருக்கிறது, செவிகள் மிகவும் கேட்கிறதா இருக்கிறது. மிகவும் கவனமாக பார்த்து மிகவும் கருத்தாக கேட்டு அவளுக்கு என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் அருளி செய்கிறவராக இருக்கிறார். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படுவதான ஜெபத்திற்கு அவருடைய கண்கள் திறந்தவைகளும் அவருடைய செவிகள் கவனிக்கிறவர்களுமாக இருக்கிறது. கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது, மிகவும் கவனமாக பார்த்து கொண்டே இருக்கிறது. அவருடைய செவிகள் கவனமாக செவி எடுத்து கொண்டே இருக்கிறது. அவருடைய கண்கள் மிகவும் கவனமாக எல்லாரையும் பார்த்து கொண்டே இருக்கிறது. அவருடைய செவிகள் மிக கவனமாக கேட்டுக்கொண்டே இருக்கிறது. மிகவும் கவனமாக பார்க்கிறார், மிகவும் கவனித்து பார்த்து கொண்டே இருக்கிறார், மிகவும் கவனித்து செவி எடுத்து கொண்டே இருக்கிறார். யார் யார் ஆசீர்வாதங்களை பெற்று தாங்கள் தேவன் தங்கும் வாசஸ்தலமாக, தேவன் தங்கும் ஆலயமாக மாறி தேவனை பிரியமாக ஜீவிக்க விரும்புகிறார்களோ, தேவ சித்தம் செய்து தேவனுடைய ராஜ்யம் செல்ல விரும்புகிறார்களோ அவர்களை விருப்பத்தின்படியே ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அவர்களை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அளவிட முடியாத ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு கொடுக்கிறவராக அருளி செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த பரிசுத்த ஜெபம் எதற்காக? அவருடைய ஜனங்கள் அளவில்லாத ஆசீர்வாதங்களை சொந்தமாக்கிக் கொள்வதற்காக, அளவில்லாத ஆசீர்வாதங்களை அடைந்து கொள்வதற்காக. வீட்டில் இருந்தோ வெளியில் இருந்த ஜெபம் பண்ணுவது போல அல்ல, அவருடைய பரிசுத்தமான சந்நிதியில் வந்து தங்களை தாழ்த்துவதும், தங்களை வறுமையாக்குவதும், தங்களை முழுமையாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பதும், பாவங்களை அறிக்கை பண்ணுவதும், கண்ணீர் விடுவதும், மனம் திரும்புவதும் எல்லாம் மற்ற இடங்களில் பண்ணுகிற ஜெபத்தை போல இல்லை. இந்த ஜெபத்துக்கு விசேஷமான ஒரு கிரியை உண்டாகிறது. ஆண்டவர் இந்த ஜெபத்தை, இங்கே பண்ணுகிறதான ஜெபத்தை மிகவும் கவனித்து பார்க்கிறார், மிக கவனமாக பார்க்கிறார், கவனமாக அந்த ஜெபத்தை செய்வெடுக்கவும் செய்கிறார். யார் யார் ஆசீர்வப்பட வேண்டும் என்று விரும்புகிறார் அவர்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆசீர்வாதத்துக்கு அபாத்திரமாக நிலைந்து விடுவிக்கிறவராக இருக்கிறார். ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறவர்களை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். பரிசுத்தமடைய வேண்டும் என்று விரும்புகிறவர்களை பரிசுத்தமாக்கிறவராக இருக்கிறார். யார் யார் அவர் தங்கும் ஆலயமாக தாங்கள் மாற விரும்புகிறார்களோ
அவர்களை அவருடைய பரிசுத்த ஆலயமாக பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். யார் யார் அவர் தங்களுக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும், குடியிருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களுக்குள்ளே குடியிருக்கிறவராக இருக்கிறார். அவர்களுக்குள்ளே தங்கியிருக்கிறவராக இருக்கிறார். அவர்களுக்குள்ளே குடியிருக்கிறவராகவும் அவர்களுக்குள்ளே தங்கியிருக்கிறவராகவும் அவர்களை விசேஷமாக மேன்மையாக வழிநடத்துகிறவராகவும் இருக்கிறார். 2 நாளாகமம் 7:14 என்ன சொல்கிறது? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்திற்கு நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். லேலுயா ஸ்தோத்திரம். எப்படி? தங்களை அவருடைய சந்நிதியில் வரும்போது தாழ்த்த வேண்டும், வறுமையாக்க வேண்டும், தாழ்த்தி வறுமையாக்க வேண்டும், பொல்லாத வழிகளை எல்லாம் விட்டு திரும்ப வேண்டும், பொல்லாத வழிகளை விட்டு எல்லாம் திரும்பி பாவ வழிகளை எல்லாம் விட்டு திரும்பி இனி பாவம் செய்ய மாட்டேன் என்றதான பொருத்தனையோடு ஆண்டவரிடம் வர வேண்டும். பாவ அறிக்கையோடு கண்ணீரோடு அவர் நோய் விண்ணப்பம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவளை பாவங்களை மன்னிக்கிறார், அவருடைய தோஷங்கள் கேடுகளை எல்லாம் நீக்குகிறார், சாபங்களை நீக்குகிறார். பாவங்களை மன்னித்து சாபங்களை எல்லாம் நீக்கி பாவ சாபத்தை எல்லாம் நீக்கி தோஷங்களை எல்லாம் நீக்கி கேடுகளை எல்லாம் நீக்கி ஒவ்வொருவர்களும் காணப்படுவதான பாவ தோஷ கேடுகளை எல்லாம் நீக்கி தங்கள் வீட்டிலே காணப்படுவதான பாவ சாப தோஷங்களை எல்லாம் நீக்கி தங்களையும் பரிசுத்தப்படுத்தி தாங்கள் தங்குகிறதான வீட்டையும் கூட பரிசுத்தப்படுத்தி முற்றிலும் பாவம் சாபம் தோஷம் எல்லாம் நீங்கி சுகமான அனுபவத்தோடு வாழ கிருபை செய்கிறோம். பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் வாசிங்கள். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி தாழ்த்த வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும், என் முகத்தை தேடி கர்த்தருடைய முகத்தை தேட வேண்டும், தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் பொல்லாத பாவ வழிகளை எல்லாம் விட்டு திரும்ப வேண்டும். திரும்பினால் அப்பொழுது பரலோகத்திற்கு நான் கேட்டு அப்பொழுது பரலோகத்தின் தேவன், பரலோகத்தில் இருக்கிறவர், பரலோகத்தின் தேவன் கேட்டு, அவர் பூலோகத்தில் இருக்கிறவர் தான், அவருடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறவர் தான், கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறார். அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அவர்கள் தேசத்துக்கு நல்ல சேமத்தை ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். வீட்டுக்கு நல்ல ஆசீர்வாதம், நாட்டுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இந்த உலகத்திலே வாழ ஆண்டவர் அவளை கிருபை செய்கிறார். அவருடைய பரிசுத்த ஜெபத்திலே போயிருந்து தங்களை தாழ்த்தி வறுமையாக்கி தங்களை முழுதுமாக ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுத்து தங்களை முழுதுமாக ஆண்டவருக்கு என்று கையளித்து பிரதிஷ்டை பண்ணி ஜெபம் பண்ணும்போது, பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி ஜெபம் பண்ணும்போது, பாவ வழிகளை எல்லாம் விட்டு விலகி பரிசுத்தமான வழியிலே நடப்போம் என்றதான உறுதியோடு ஆண்டவரிடம் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணும்போது என்ன செய்கிறார்? எல்லா பாவ சாபதோஷங்களையும் நீக்கி நல்ல சேமத்தை கொடுக்கிறார். நல்ல ஆசீர்வாதங்களை ஏராளந்தாரளமாக கொடுக்கிறார். அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். 2 நாளாகவும் 7:16 சொல்லுறது, என் நாமம் இந்த ஆலயத்தில் என்னென்றைக்கு இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இதயமும் எந்நாளும் இங்கே இருக்கும். ஆண்டவருடைய கண்களும் இருதயமும் எந்நாளும் இங்கே இருக்கிறது. ஆண்டவரே என்ன செய்கிறார்? அவர் சித்தமான இடத்தை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த ஆலயமாக மாற்றி வீட்டிலிருந்து கிரியை செய்கிறார். ஆண்டவர் அவருடைய திருவச்சித்தத்தின்படியே தம சித்தமான இடத்தை தெரிந்து கொண்டு அந்த இடத்தை பரிசுத்தப்படுத்தி அந்த இடத்தில் தம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய ஜெபத்தை ஸ்தாபித்து அந்த இடத்தை முற்றிலுமாய் பரிசுத்தப்படுத்தி அங்கே வீட்டிலிருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் இருதயம் எந்நாளும் அங்கேயே காணப்படும். அங்கே வந்து யார் யார் தங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். தங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது. விசுவாசத்தோடு கேட்கிறவர்கள் தங்களை தாழ்த்தி வறுமையாக்கி விசுவாசத்தோடும் ஒரு மனதோடும் கேட்கிறவர்கள் எப்படி பொல்லாத வழிகளை எல்லாம் விட்டு திரும்பி பாவம் செய்ய மாட்டோம், பொல்லா வழியில் நடக்க மாட்டோம், பாவ வழியில் நடக்க மாட்டோம், குடியலாகவும் வெறியலாகவும் ஆண்டவர் பிரியமில்லாத களியாட்டுடையவர்களாகவும் தேவனை பிரியமில்லாத கிரியக்காலாக நடக்க மாட்டோம், பிரியமாகவே ஜீவிப்போம், உடைய பிள்ளைகளாக ஜீவிப்போம் என்று தங்களை யார் யார் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்?
அளவில்லாத ஆசீர்வாதங்களை அவருடைய ஜெப வீட்டின் மூலமாக, பரிசுத்தமான ஜெப வீட்டின் மூலமாக, பரிசுத்த ஆலயத்தின் மூலமாக கொடுக்கிறவராக இருக்கிறார். தேவன் தம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய ஜெப வீட்டில் வீட்டிலிருந்து கிரியை செய்கிறவராக இருக்கிறார். அவரே தம சித்தமான இடத்தை தெரிந்து கொண்டு அதை பரிசுத்தப்படுத்தி அதை ஆசீர்வதித்து அங்கு வீட்டிலிருந்து கிரியை செய்கிறவராக இருக்கிறார். அங்கு யார் யார் யதார்த்தமாக ரட்சிக்கப்பட வேண்டும், பரிசுத்தமடைய வேண்டும், பல்லவராஜ்யமாகிய பாக்கியத்தை சொந்தமாகிக் கொள்ள வேண்டும் என்றதான வாஞ்சியோடு தாகத்தோடு வருகிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், பல்லவராஜ்யத்தின் ஆயத்தத்தை அடைகிறார்கள், நோய்கள் வியாதிகளிலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள், பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் ஏற்பட்டதான வியாதிகளிலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள். அல்லது பாவங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கிறார், நோய்கள் வியாதிகளை எல்லாம் குணமாக்குகிறார். அவரால் குணமாகக்கூடாதான எந்த வியாதியோ எந்த நோயோ இல்லை. எல்லா நோயையும் நீக்கி குணமாக்கிறவர். அவரின் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி எல்லா அக்கிரமங்களையும் மன்னிக்கிறார், எல்லா நோய்களையும் குணமாக்குகிறார், எல்லா அக்கிரமங்களையும் மன்னிக்கிறார், எந்த பாவத்தையும் மன்னிக்கிறார், எந்த அக்கிரமத்தையும் மன்னிக்கிறார், எந்த புல்லாகிரிகளையும் மன்னிக்கிறார், எப்பேற்பட்ட பாவிக்கும் மன்னிப்பளிக்கிறார். பாவங்கள் அக்கிரமங்களை மன்னிக்கிறவர் மாத்திரமல்ல, நோய்களை எல்லாம் குணமாக்குகிறவராக இருக்கிறார். ஆண்டவரால் குணமாகக்கூடாத எந்த வியாதியும் இல்லை, எந்த நோயும் இல்லை. எல்லா வியாதியும் நீக்கி குணமாக்குகிறவர், எந்த வியாதியும் நீக்கி அவர் சுஸ்தமாக்குகிறவர், குணமாக்குகிறவர். பாவங்கள் அக்கிரமங்களை மன்னிக்கப்பட ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே நான் பாவி, என்னுடைய பாவங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என்னை குணமாக்க வேண்டும், என்னுடைய நோய் வியாதியிலிருந்து என்னை விடுவிக்க வேண்டும், பேவிசாசம் கட்டிருந்தெல்லாம் விடுவிக்க வேண்டும், என்னை சரிய பிரகாரமாகவும் ஆத்மீய பிரகாரமாக ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவரே நான் பாவி என்ற உணர்வோடு, குற்ற உணர்வோடு, பாவங்களால் தங்களை வியாதி நோய்கள் உண்டானதென்றான உணர்வோடு, பாவங்களால் பேவிசாசம் கட்டுகள் எல்லாம் ஏற்பட்டதென்றதான சரியான அந்த விசுவாசத்தோடு, பாவங்களால் தான் நோய் வியாதி பேவிசாசன் கட்டுகள் சமாதான கேடுகள் சஞ்சலங்கள் என்ற உணர்வோடு, பாவ அறிக்கையோடு கண்ணீரோடு ஆண்டவர் நோய் விண்ணப்பம் பண்ணும்போது நோய்கள் வியாதிகளை எல்லாம் நீக்குகிறார், காயங்களை நீக்குகிறார், கட்டிகளை நீக்குகிறார், எந்த கேடை நீக்கி நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆண்டவர் நமக்கு அருளி செய்கிறவராக இருக்கிறார். அவருடைய சந்நிதியில் வந்து ஜெபம் பண்ணும்போது, தங்களை தாழ்த்தி வருவாய் ஜெபம் பண்ணும்போது, தங்கள் ஜீவிதத்தில் உள்ளதான குற்றங்கள் குறைகளை உணர்ந்து ஜெபம் பண்ணும்போது, ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணும்போது, ரட்சிக்கப்பட்டவர்கள் பின்மாற்றமான நிலையிலிருந்து ரட்சிக்கப்பட்டு பின்மாற்றமான நிலையோடு காணப்படுகிறவர்கள் பின்மாற்றமான நிலையிலிருந்து உயிர்ப்பிக்கப்பட்டு ஜெபம் பண்ணும்போது, பரிசுத்த குறையிலிருந்து விடுவிக்கப்பட ஜெபம் பண்ணும்போது, பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு பரிசுத்தவான்களாக எடும்படியாக ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவர் அவர்களது ஜெபத்தை எல்லாம் கேட்டு என்ன தேவையோ எல்லாவற்றையும் அவருடைய பரிசுத்த ஆலயத்தின் மூலமாக, பரிசுத்த ஜெப வீட்டின் மூலமாக, பரிசுத்த ஆலயமாகிய பரிசுத்த ஜெப வீட்டின் மூலமாக, பரிசுத்த ஆலயத்தில் வீட்டிலிருந்து கிரியை செய்து ஏராளமாக தாராளமாக கொடுக்கிறவராக இருக்கிறார். உண்மைக்கேற்றதான ஆசீர்வாதங்கள், இந்த உலகத்துக்கு ஏற்றதான ஆசீர்வாதங்கள், பரலோகராஜ்யத்துக்கு ஏற்றதான மறுமைக்கேற்றதான ஆசீர்வாதங்கள், இம்மைக்கு மறுமைக்கேற்ற ஆசீர்வாதங்கள் எல்லாம் தந்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். முடிவிலே பரலோகராஜ்யமாகிய பாக்கியத்தையும் தருகிறவராக இருக்கிறார். ஆகவே ஒருவராவது என் ஆசீர்வாதத்துக்கு அபாத்திரமான நிலையோடு காணப்பட வேண்டாம், லட்சியப்படாத நிலைமையோடும் காணப்பட வேண்டாம், பின்மாற்றமான நிலையோடு காணப்பட வேண்டாம், பரிசுத்த குறையோடும் காணப்பட வேண்டாம், லட்சியப்பட்டும் பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணப்படாத அனுபவத்தோடு காணப்பட வேண்டாம். நோய் வியாதியினால் பிடிக்கப்பட்டு பாவத்தினால் நோயும் வியாதியும் கொண்டு பேபிசாசினால் பிடிக்கப்பட்ட அனுபவத்தோடும் காணப்பட வேண்டாம். பாவங்களை அறிக்கை பண்ணி கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்கள். தங்களை முழுதுமாக கர்த்தருக்கு ஒப்போடு ஜெபம் பண்ணுங்கள். பிரதிஷ்டை பண்ணி முழுமனதோடு ஜெபம் பண்ணி அளவில்லாத ஆசீர்வாதம் சொந்தமாகிக் கொள்ளுங்கள். விதமாக ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் தங்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதம் தருகிறார், ஆசீர்வதிக்கிறார். விடியிலே பரலோகராஜ்யமாகிய பாக்கியத்தையும் தருகிறார். அவருடைய பரிசுத்த ஆலயமாகிய இந்த பரிசுத்த ஜெப வீட்டின் மூலமாக இந்த உலகத்துக்குரிய நன்மைகளை மாத்திரமல்ல, பரத்துக்குரிய நன்மைகளையும் தந்து முடிவிலே பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்க பண்ணி இன்றைக்கும் அவரோடு வாசம் பண்ண அனுபவத்தை நம்ம தந்து, குடியிருக்க அனுபவத்தை தந்து, நாம் அவரோடு கூட ஒன்றாக இருக்க அனுபவத்தை தந்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அவை கேட்டதான கர்த்தரை சுவிசேஷத்தை விசுவாசித்து அவர்கள் தங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாத அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம் பண்ணுவோம். நல்லதாகவே ஸ்தோத்திரிங்கிற ஒரு அன்புக்காக ஸ்தோத்திரம், ஸ்நேகத்துக்காக ஸ்தோத்திரம், பேசி அறிவித்த திருவார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம், நடவடிக்கைகளுக்காக ஸ்தோத்திரம், இந்த பரிசுத்த ஜெப பிரதிஷ்டை பண்ணி ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். நல்லதாகவே சகல ஜனங்களும் நல்லதாகவே
நீர் தங்கும் மகிமையான பரிசுத்த ஆலயமாக காணப்படும்படியாக சித்தம் கொண்டு இந்த பரிசுத்த ஆலயமாகிய இந்த பரிசுத்த ஜெபவேடை நீ தந்த அன்புக்காக ஸ்தோத்திரம். சகல ஜனங்களும் நல்லதாவே பாவத்தில் போனால் விடுவிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு இந்த ஆவியினாலே மறுபடியும் பிறந்த அனுபவமாகிய ரட்சிப்பின் அனுபவத்தை அடைந்து ஆவி ஆத்மா சரீரம் முழுதும் பரிசுத்தமான அனுபவத்தை அடைந்து நல்லதாவே ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்தில் உள்ளதான அசுசியெல்லாம் நீங்கி பரிசுத்தமான அனுபவத்தை அடைந்து மாம்சத்திலும் ஆவியிலும் ஆத்மாவில் உள்ளதான சகல அசுசியை நீங்கி பரிசுத்தமான அனுபவத்தை அடைந்து நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தமான அனுபவத்தை அடைந்து முற்றிலும் பரிசுத்தமான அனுபவத்தோடு முற்றிலும் இருதயம் பரிசுத்தமான அனுபவத்தோடு கண்களும் செவிகளும் வாயும் மற்றும் சகல அவயவங்களும் பரிசுத்தமாக அடைந்த அனுபவத்தை அடைந்து நல்லதாவே முற்றிலும் பரிசுத்தராகிய நீர் தங்கும் பரிசுத்த ஆலயமாக யாவரும் மாற சித்தம் கொண்டு நல்லதாவே இந்த பரிசுத்த ஜெபவேட பண்டிகை தந்ததற்காக ஸ்தோத்திரம். அதற்கென்று நீர் பேசி அறிவித்த திருவார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். யாவரும் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக மாற வேண்டும் என்று நீர் விரும்பி பேசி அறிவித்த திருவார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நடப்பதீர்களுக்காக ஸ்தோத்திரம். யாவரோடும் நீர் வாசம் பண்ண விரும்பி நீர் பேசி அறிவித்த திருவார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நடப்பதீர்களுக்காக ஸ்தோத்திரம். மனுஷரோடு நீர் வாசம் பண்ண விரும்புகிறவர், மனுமக்களோடு எப்பொழுதும் வாசம் பண்ண விரும்புகிறவர். இம்மானுவேல் என்றதான நாமத்தோடு வந்த எங்கள் பிதாவே, மனுமக்களோடு வாசம் பண்ண விரும்பி இங்கு வந்த எங்கள் பரமபிதாவே ஸ்தோத்திரம். சகல ஜனங்களோடும் வாசம் பண்ண விரும்பி சகல வீட்டிலும் வாசம் பண்ண விரும்பி நல்லதாவே நீர் பேசி அறிவித்த திருவார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நடப்பதீர்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த ஆலயமாக பரிசுத்த ஜெபவேட்டிலே வந்து இந்த திருவார்த்தைகளை கேட்டு பொல்லாத வழிகளை விட்டு எல்லாம் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு நல்லதாவே இவருடைய பரிசுத்தத்தினால் நிறைக்கப்பட்ட அனுபவத்தை அடைந்து நீர் தங்கும் பரிசுத்த ஆலயமாக காணப்படுகிறவர்கள் எங்கே வாசம் பண்ணுகிறார்களோ அங்கே நீர் அவர்களோடு கூட வாசம் பண்ணுகிறவராக இருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். அவர்கள் தங்குகிறதான இல்லத்திலும் வீட்டிலும் கூட நீர் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். எங்கள் பிதாவே, மகாமகிமையான பாக்கியமான அனுபவத்தை, மகாமகிமையான ஆசீர்வாதமான அனுபவங்களை, பாக்கியங்களை இந்த பரிசுத்த ஜெபவேட்டின் மூலமாக மணமக்களுக்கு ஆயத்தப்படியே திரு அன்புக்காக ஸ்தோத்திரம். அவளை அறிந்து கொள்ளும்படியாக நீர் பேசி அறிவித்த திருவார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். யாவரும் நீர் தங்கும் மகிமையான வாசஸ்தலமாக காணப்படுவது மாத்திரமல்ல, நல்லது அவர்கள் வீடும் கூட நீர் வாசமான வாசஸ்தலமாக காணப்படும்படியாக அதற்கு கிரியை செய்ய வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ரட்சியப்படாத உடனே ரட்சியப்பட்டு விதமான பாக்கியத்தை அடைந்தவர்களை கிருபை செய்ய வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. பின்மாற்ற அடைந்தவர்கள் உயிர்ப்பிக்கப்பட்டு உடனே இந்த அனுபவங்களை எல்லாம் அடைந்து எழும்ப கிருபை செய்ய வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. பரிசுத்த குறைவோடு காணப்படுகிற யாவரும் பரிசுத்தம் அடைந்து முற்றிலும் விதமான பாக்கியமான அனுபவத்தோடு வாழ கிருபை செய்ய முடியாது கெஞ்சுகிறோம் பிதாவே. உலகம் முழுவதும் விதமான பாக்கியங்கள் அடைந்து கொள்ள கிருபை செய்ய முடியாது வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. இந்த பரிசுத்த ஜெபவேட்டின் மூலமாக, இந்த பரிசுத்த ஆலயத்தின் மூலமாக திருநாமத்தை அதிகமாக மையப்படுத்த முடியாது வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. இப்படி மகிமையான சபையை மையப்படுத்த முடியாது வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. இந்த மகிமையான ஊழியத்தை மையப்படுத்த முடியாது வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. உண்மை அதிகமாக மையப்படுத்த முடியாது வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஜனங்கள் உமக்கு மகிமையானவர்களாய் வாழ கிருபை செய்ய முடியாது கெஞ்சுகிறோம் பிதாவே. யாவரும் பரலவராய் தருதான பாக்கியமான அனுபவத்தை அடைந்தவர்களை கிருபை செய்ய முடியாது வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. யாவரும் பரிசுத்தமடைந்து நீர் தங்கும் வாசஸ்தலமாக, பரிசுத்த ஆவியானவர் தங்கும் பரிசுத்த வாசஸ்தலமாக காணப்படும்படியாக, பரிசுத்த ஆலயமாக காணப்படும்படியாக கிருபை செய்ய முடியாது கெஞ்சுகிறோம் பிதாவே. நல்ல பிதாவே ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் பேர் பேர தனித்தின சந்தித்தரணும். ரட்சியப்பட இறக்கம் செய்யணும். பின்மாற்ற உயிர்ப்பியப்பட இறக்கம் செய்யணும். ஆறு தேவையான ஆசீர்வாதங்களை ஏராளமாய் கட்டளையிட்டலும். நோய்களை குணமாக்கியலும். பேப்சாசுகளை எல்லாம் துரத்தியலும். பாவங்கள் அக்கறவுகளை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கியலும். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படுவதான ஜெபத்திற்கு உடைய கண்கள் திறந்தவர்களும் உடைய செவிகள் கவனிக்கிறவர்களுமாக இருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். யார் யாரும் உடைய திருசனையிலே வந்து தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி தங்களை தாழ்த்தி வறுமையாக்கி நொறுங்குண்ட இருதயத்தோடு கண்ணீரோடு உடைய பாடுகளை நினைத்து உடைய பாடுகள்னால் விருதான பலனை பெற்றுக்கொள்ளத்ததாக நீர் பாடுபட்டு ஆயத்தம் நினைத்திருக்கான ரட்சிப்பு, சுகம், பலம், ஆரோக்கியம், சமாதானம், நோய் வியாதியிலிருந்து விடுவிக்கப்பட்டு பேவசாசம் கட்டிலிருந்து விடுவிக்கப்பட்டு ஆரோக்கியமான அனுபவத்தோடு வாழும் பாக்கியம் எல்லாவற்றையும் யாவர் சொந்தமாகி கொண்டு யாவர் சுகத்தோடு பலத்தோடு தீர்க்காயசோடு வாழ்ந்து இடையிலே பரலோராஜ்யமாய் பாக்கியத்தை சொந்தமாகிக் கொள்ள யாவரும் கிருபை செய்ய முடியாது கெஞ்சுகிறோம். நல்லதாவே அப்பாவதாவே ஸ்தோத்திரம். வீட்டு போகிற பிள்ளைகளோடு கூட இருந்தாலும் பாதையத்தையும் கால் வெளிச்சம் அந்த கண்ணை பார்த்துடணும். எல்லா தீங்கு எல்லா தீய சக்திகளையும் பார்த்துடணும்.
துஷ்டர்கள் திருடர்கள் விரைகள் எல்லாம் விலையை பாதத்தள்ளும். நல்லதாவே காலமாற்றத்தினாலோ வியாதி உண்டா கணக்களாலோ எந்த கேடு சேதனாலும் பாதத்தள்ளும். தொற்று வியாதிகளோ மற்றும் வியாதிகளை எதுவும் அணுகாமல் பாதத்தள்ளும். எல்லாரும் மூக்குழைத்து இரத்தத்துழைத்து இப்படி 5 அடைக்கலது பாதத்தள்ளும். சுற்றின அக்கினி மேலும் கோட்டையுமா அது பாதத்தள்ளும். நடந்து போகிற பிள்ளைகளோடும் வாகன செல்லான பிள்ளைகளோடும் உடைய தீவ பிரசன பாதல் ஒத்தாசை கட்டிட்டலும். யாவரோடும் உடைய தீவ பிரசன பாதுகாவல் ஒத்தாசை எப்பொழுதும் கூட இருமுடைய வேண்டிக் கொள்கிறோம். எல்லா குடும்பங்களும் தங்கிகளும் வாசம் பண்ணிகளும் எல்லாரையும் வரைக்கும் ஆயத்தப்படுத்திகளும் இந்த விசிடி மூலமாக இந்த உடைய ஆராதனையை காண்கிறவர்கள் கேட்கிறவங்க கூட நல்லதாகவே உடைய பரிசுத்த ஆலயமாக மாற்றப்பட அனுபவத்தை அடைந்து உம்மால் இரட்சியப்பட்டு பரிசுத்த ஆலயமாக மாறி பல்லவராஜ்யமாய பாக்கியத்தை முடியலை சொந்தமாகிக் கொள்ளத்ததாக இறக்கஞ்சியமுடைய கெஞ்சுகிறோம். தாவே எல்லா ஆசீர்வாதங்களையும் உலகம் முழுவதும் கட்டளையிட்டலும். வரப்போகிறதான புது வருஷ பண்டிகையில் அளவில்லாத ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டலும். புது வருஷம் அதீதமான ஆசீர்வாதத்துக்கு ஏற்ற ஆண்டாக அதீதமான ஆசீர்வாதங்களோடு யாவரும் புது வருஷத்தில் பிரவேசிக்க கிருபை செய்யலும். எல்லா ஆசீர்வாதம் ஏராளதானமாக கட்டளையிட்டலும். பரத்தில் தானமாக கட்டளையிட்டலும். ஆசீர்வதித்தலும் காத்தரலும். குழந்தைகள் சிறிய பெரிய எல்லாரும் ஆசீர்வதித்தலும் காத்தரலும். யார் மேலும் கிருபையாக இருக்கும் வரன்பாரும் தயவாரும் மேற்பரேசு நாமத்தில் ஜபங்கள் அன்புள்ள பரவிதாவே ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்ம அனைவர் மேல் சபையினத்தோடும் கூட இருப்பதாக ஆமென்.